ஒரு ஊருக்கு பெரும் நெருக்கடியான நிலை. வேலைக்கு போனால் சம்பளம் வராது. வீட்டுக்குள் இருந்தால் பசிக்கு தாங்க முடியாது. இந்த ஊருக்கு வந்தார் ஒரு தலைவர். யாரும் நம்பிக்கையோடில்லை. ஆனால் அந்த தலைவர் ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னார். நான் முதலில் சாப்பிட மாட்டேன். நீங்கள்தான் முதலில். அந்த நாள் முதல் அந்த ஊருக்கு வாழ்க்கையும் விறுவிறுப்பும் திரும்ப வந்தது. இது உண்மை. நம்மை முன்னோக்கி இழுக்கும் ஒரே சக்தி தலைமை திறன், லீடர்ஷிப். ஆனால் நம் பள்ளிகளும் பல்கலைக்கழகங்களும் என்ன கற்றுக் கொடுக்கிறன? முடிவுகளை எடுக்க வேண்டியது எப்படி? கால அவகாசத்திற்குள் திட்டங்களை முடிக்க வேண்டும். அதனால்தான் நிறுவனங்கள் மேலாளர்களால் நிர்வகிக்கப்படுகின்றன, தலைவர்களால் வழிநடத்தப்படுவதில்லை. தலைவர்களுக்கும் மேலாளர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தலைவர் என்றால் யார்? மற்றவர்களுக்காக தன்னை தியாகம் செய்யும் நபர். உத்தரவுகள் கொடுப்பவர் அல்ல, முன் சென்று செயலில் ஈடுபடுபவர். தனது கூட்டத்தை பாதுகாக்கும் சிறுத்தை போல உள்ளம் கொண்டவர். முக்கிய கருத்து: தலைவர்களே கடைசியாக சாப்பிடுவார்கள் என்றால் என்ன? அமெரிக்கா கடற்படையில் மெரீன் கோர்ப்ஸ் பழையவர்கள் சாப்பிடும்போது உயரதிகாரிகள் காத்திருக்கிறார்கள். இது கட்டாய விதி இல்லை. ஆனாலும் யாரும் மீறுவதில்லை. ஏனெனில் அதில் ஒளிந்து கிடக்கிறது, நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்ற உறுதி. நம் ஊர் வழிகாட்டி: தலைவன் ஒருவன் வாழ்ந்தால் 10 பேர் வாழ்வர். தமிழர் பாரம்பரியத்திலே தலைவருக்கான ஒழுங்கும் மரியாதையும் சுருக்கமில்லை. எங்கிருந்தாலும் தலைவர் என்பது பணிக்கு மேலுள்ள பொறுப்பு. எதைவிட அதிகம் தெரிய வேண்டும் என்றல்ல, யாருக்காக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறுவனங்கள் தோல்வியடைவதற்கான காரணம்: சொந்த நலனுக்காக மட்டுமே மேலாளர்கள் செயல்படும்போது ஊழியர்கள் ஒருவித நம்பிக்கையற்ற தனிமையில் வாழ்கிறார்கள். நீங்கள் முக்கியமானவர்கள் என்பதை உணரவில்லை என்றால் நிறுவன வளர்ச்சி தற்காலிகமாக மட்டுமே இருக்கும். நீங்களும் தலைவர்களாக மாறலாம். இங்கே முக்கியமான உண்மை ஒன்று இருக்கிறது. நீங்கள் யாராவது ஊக்கமூட்டினீர்களா? அவர்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையை வளர்த்தீர்களா? அவர்கள் செய்ய வேண்டியதை விட அதிகமாக செய்தார்கள் என்றால், அவர்கள் உங்கள் வழியில் நம்பிக்கை வைத்து வளர்ந்தார்கள் என்றால், நீங்கள் தலைவர். தலைமை என்பது என் இடம் என்ன என்று கேட்பது இல்லை, நான் என் மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பது. மேலாளர் ஒருவரால் நெருக்கடியிலிருந்து நிறுவனம் வெளியே வராது. ஆனால் ஒரு தலைவர் வழி நடத்தினால் மக்கள் தாங்களாகவே நடக்கிறார்கள். நம்மிடையே பலர் கேட்கிறார்கள், நான் எதற்காக இருக்கிறேன்? இந்த கேள்விக்கு பதில்: நீங்கள் வேறு ஒருவருக்கு வழிகாட்டுவதற்காக. மேலாளர்கள் நிர்வகிக்கிறார்கள், தலைவர்கள் வழிநடத்துகிறார்கள். உண்மையான தலைமை என்பது தியாகத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. மக்கள் நம்பிக்கையுடன் இருப்பதை உருவாக்கும் ஒரே வழி நம்முடைய தனி நலனை குறைத்து அவர்களுக்காக செயல்படுவதே. தலைவராக பிறவ தேவையில்லை, தலைவராக செயல்பட வேண்டும். நீங்கள் எங்கே இருந்தாலும் குடும்பம், வேலை, நண்பர்கள், நான் கடைசியாக சாப்பிடுவேன் என்ற மனப்பான்மையுடன் இருக்குங்கள். அதுதான் உண்மையான தலைமை. அடுத்த பகுதியில் நாம் தொடர்ந்து சைமன் சினெக் எழுதிய லீடர்ஸ் ஈட் லாஸ்ட் புத்தகத்தின் முக்கிய கருத்துக்களை தமிழருக்கு புரியும் எளிய நடையில் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட உதாரணங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். சைமன் சினெக் எழுதிய லீடர்ஸ் ஈட் லாஸ்ட் என்ற புத்தகத்தின் முதல் அதிகாரம் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அபவ். இருட்டு. வானத்தில் ஒரு நட்சத்திரம் கூட இல்லை, நிலவொளியும் இல்லை, எதுவுமே இல்லை. கருப்பு நிறத்தில் மூடிய வெப்பமான மேகங்கள் மட்டுமே. ஆனால் அந்த இருளில் கீறி நடக்கிறார்கள் 22 பேர் கொண்ட ஒரு சிறப்பு படையணி. அவர்கள் விரைவாக செல்ல முடியவில்லை. காரணம்: பாதை முழுக்க குன்றுகள், பாறைகள். மிக மிக மெதுவாகவே அவர்கள் நகர வேண்டும். ஆனால் ஒன்று நிச்சயம்: அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். யாரோ இவர்களை கவனிக்கிறார்கள். ஒவ்வொருவரும் பயத்தில், பதற்றத்தில். இது 2002ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம். 9/11 தாக்குதலுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சி வீழ்ந்திருக்கிறது. அமெரிக்க சிறப்பு படைகள் தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுவும் அத்தகைய ஒரு ரகசியமான அதிரடி நடவடிக்கைதான். மனதை உரைக்கும் மையக்கருத்து: ஜானி பிராவோ அந்த இரவின் மேல் பகுதியை கடக்கிறது ஒரு விமானம். A-10 வார்டாக் என்ற ஒற்றை இருக்கை கொண்ட சண்டை விமானம். அதன் பைலட் பெயர் கேப்டன் மைக் டிரவுலி. அவர் கால் சைன் ஜானி பிராவோ. அந்த மேகங்களின் மேலே நிலவின் ஒளியில் மேகங்கள் பனிக்கட்டி போல் தெரிகின்றன. ஆனால் மேகங்களுக்குள் கீழே இருள், மரணம், பயம். படையினருக்கு மேலிருந்து பாதுகாப்பாக இருந்தது இந்த விமானம்தான். படையினர் கஷ்டப்படுகிறார்கள். அந்த உணர்வை அவர் கேட்ட ரேடியோ வார்த்தைகளில் உணர்ந்து விட்டார். அந்த உணர்வு போதும், செயல்பட அவர் தயார். தீவிர நடவடிக்கை, வெதர் லெட் டவுன். அவர் ஒரு மிக ஆபத்தான முடிவெடுக்கிறார். மேகங்களை உடைத்து இருளில் நுழைந்து கீழே இறங்கப் போகிறார். இதை வெதர் லெட் டவுன் என்பார்கள். அந்த இரவில் இரவு பார்வை, கண்ணாடி, மழை, மேகம் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து விட்டது. அவர் மேலிருந்தால் பாதுகாப்பில் இருக்க முடியும். ஆனால் அது போதாது. அவரது உடலில் இருந்த உணர்வு சொல்கிறது, இப்போது கீழே போக வேண்டும். அந்த தருணத்தில் ரேடியோவில் வருகிற வார்த்தைகள் ட்ரூப்ஸ் இன் கான்டாக்ட், அதாவது கீழே இருப்பவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள். சினிமாவையும் கடந்த சாட்சியம். ஜானி பிராவோவுக்கு பயம் இல்லை, ஆனால் எச்சரிக்கை இருக்கிறது.
அவர் நினைவில் நினைவூட்டிக் கொள்கிறார். சேவிங் பிரைவேட் ரயன் படத்தில் காட்டப்பட்ட போர்க்களம். அவருக்குள் அந்த காட்சிகள் ஓடுகிறது. படகு திறக்கிறது, ராணுவம் பாய்கிறது, முழங்கும் குண்டுகளும் கத்தும் வீரர்களும். அதையே அவர் மனதில் வைத்து கீழே பறக்கிறார். மோதல் நேரம். குட் ஹிட்ஸ். மேகங்களை தாண்டி அரவணைக்கும் பள்ளத்தாக்கிற்குள் அவர் பறக்கிறார். ஒரு பக்கம் இருந்து மறுபக்கம் இருந்து திராட்சை ஒளி குண்டுகள், ராக்கெட்டுகள், துப்பாக்கி குண்டுகள். அது போர் பகுதியல்ல, அது நரகமாகிறது. அவருடைய கணக்குகளை வைத்து 1, 2, 3 என எண்ணிக்கொண்டு துப்பாக்கி ஏவுகிறார். அந்த குண்டுகளும் ஒளியுமாக அந்த பள்ளத்தாக்கில் பறந்து விரிகின்றன. திடீரென ரேடியோவில் மீண்டும் குரல் வருகிறது. குட் ஹிட்ஸ், குட் ஹிட்ஸ், கீப் இட் கமிங். அவரால் நின்றுவிட முடியவில்லை. ஏமாற்றும் ஆற்றலற்ற சுமையில் மாட்டிக்கொள்ள முடியாது. அவர் முன் செல்கிறார். காற்று வளைப்புகளை வெல்லுகிறார். 2வது சுற்று, 3வது சுற்று, 4வது சுற்று. அவர் கையில் இருந்த அனைத்து குண்டுகளையும் செலவழித்து விட்டார். ஆனால் வேறு ஒருவர் இருக்கிறார், அவருடைய விங்மேன். அவர்கள் இருவரும் மீண்டும் மேகங்களை கடந்து சேர்ந்து பறக்கிறார்கள். ஒரே நேரத்தில் தாக்குகிறார்கள். 1000, 1000 எண்ணிக்கொண்டே இருவரும் தாக்கி திரும்புகிறார்கள். முடிவில் உயிருடன் திரும்பிய 22 வீரர்கள். அந்த இரவு முடிவடைகிறது. 22 வீரர்களும் உயிருடன் வீட்டுக்கு திரும்புகிறார்கள். அந்த இரவு பதட்டத்தில் இருந்த குழுவுக்கு மேலிருந்து வந்த பாதுகாப்பு, ஒரு மனிதனின் கருணையும் செயல்படும் மனப்பான்மையும் அவர்களை காக்கிறது. திறனின் விலை, உணர்வின் வெற்றி. ஜானி பிராவோவுக்கு பதக்கம் கிடைக்கவில்லை, பொது பாராட்டு கிடைக்கவில்லை. அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய விருது அந்த 22 வீரர்களிடம் இருந்து அவர் பெற்ற தழுவல். இதுதான் உண்மையான தலைவர் பண்பு. தலைமை என்பது மேலிருந்து கட்டளையிடுவது அல்ல, கீழிருப்பவர்களை பாதுகாப்பது, அவர்களுக்காக முடிவெடுப்பது, அவர்கள் அனுபவிக்கும் விஷயங்களை உணர்தல், எம்பத்தி, தான் வீரத்தை உருவாக்கும் உண்மையான சக்தி. முடிஸ்டம் சுய நிகழ்ச்சி. நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நீங்கள் ஒரு நிறுவனத்தில் மேலாளர் என்றாலும், ஒரு குடும்பத் தலைவர் என்றாலும், ஒரு சாதாரண மாணவர் என்றாலும், உங்கள் முடிவுகள் மற்றவர்களுக்காக இருக்கும்போது அது தலைமை. அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் ஜானி பிராவோ போல உங்கள் அணியினர், உங்கள் குடும்பம், உங்கள் நண்பர்கள் உங்களை நம்ப வேண்டும். பாதுகாப்பு என்பது வலிமையால் மட்டும் வராது, அது மனதின் உறுதியாலும் உணர்வின் ஆழமாலும் வருகிறது. உண்மையான தலைமை என்பது வெற்றி தேடுவதல்ல, பாதுகாப்பு அளிப்பது. இந்த செய்தியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு செல்லுங்கள். அத்தியாயம் 2. ஊழியர்களும் மனிதர்கள்தான். ஒரே ஒரு மணி சத்தம். ஒரு கூட்டம் வேலைக்காரர்கள் இயந்திரங்களை துவக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த சத்தம் வேலைக்கு போனதோ இல்லையோ என்றே தெரியாமல் அந்த கூட்டு மனிதர்கள் தங்களது உணர்வுகளையும் விருப்பங்களையும் மூடி வைக்கிறார்கள். அந்த வேலைகளில் சந்தோஷமோ ஆர்வமோ இல்லை. அது வேலை மாதிரி இல்லை, அது ஒரு ஜெயிலுக்குள்ள போற மாதிரி. ஆனால் இந்த நிலைமையை ஒரு CEO, பாப் சாப்மேன் என்ற மனிதர் மாற்றினார். அவர் என்ன பண்றார் தெரியுமா? அவருக்கு முதலாவதா வேணும் நம்பிக்கையும் இரக்கமும் தான். இந்த கதை உங்களுக்கு ஒரு புரிதலை தரும். மனிதர்களா நாம் வேலை செய்கிறோம்? இல்லை, வேலையால் மனுஷங்கள் நமக்கு தெரியாமலா அழிகிறதா? பழைய தொழிற்சாலை, மனமில்லா வேலை நேரம். சவுத் கேரளைனாவில் உள்ள ஒரு பழைய தொழிற்சாலை. அங்கே வேலைக்கு வர்ற ஆட்கள் சரியான நேரத்துல நின்று மணிச்சத்தம் வந்தவுடனே இயந்திரங்களை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. பேசாம சிரிக்காம ஒரு இயந்திரத்துடன் இணைந்த மாதிரி வேலை செய்யறாங்க. அந்த மணிச்சத்தம் தான் அவர்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு சட்டம் மாதிரி. நேரம் வந்தா காப்பி, நேரம் வந்தா டாய்லெட். இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டே இருந்தாங்க. மைக் மெர்க், அசெம்பிளி லீடர்ஸ் வாய்ஸ் ஓவர் ஸ்டைல். நாங்க எதுவுமே தெரியாம இருந்தோம், இதுதான் வழக்கம்னு நினைச்சிட்டு வேலை செஞ்சுட்டே இருந்தோம். சாப்மன் வந்த பிறகு ஒரு கேள்வி கேட்கிறார். பாப் சாப்மன் அந்த நிறுவனத்தை வாங்குறார். பிற CEO மாதிரி கட் காஸ்ட் அல்லது பூஸ்ட் எஃபிஷியன்சின்னு சொல்ல வரல. அவர் கேட்கிறார், உங்களோட உண்மை வாழ்க்கை எப்படி இருக்கு? ரான் கேம்பல் என்ன சொல்றார்னா, நான் போர்ட்டோரிக்கோல இருக்கும்போது எனக்கு அதிக சுதந்திரம் இருந்தது. இங்கே வந்ததும் ஒவ்வொரு வேலைக்கும் கடிகாரம் பஞ்ச் பண்ணணும். இங்கே நம்மள நம்பவே மாட்டேங்கிற மாதிரி இருக்கு. அந்த வேதனையோட சாப்மன் சொல்றாரு, நாளை உனக்கு இந்த பேச்சுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா எனக்கே நேர்ல சொல்லு. அந்த ஒரு நம்பிக்கை வரும்போது ரான் கேம்பல் குரல் திரும்புது. அந்த குரல் சத்தம் இல்லாத பல வேலைக்காரர்களோட உள்ள குரலா மாறுது. சாப்மன் உடனே ஒரு முடிவை எடுக்கிறார். டைம் கிளாக்ஸ் போனது. பெல் சிஸ்டம் கேன்சல். லாக்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் ஏரியா சுதந்திரமான பகுதியாக மாற்றப்பட்டது. பே போன் நோ மோர். கம்பெனி போன் ஓபன் ஃபார் ஆல். இவங்க எல்லாம் பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம நடந்தது. அவர் ஒரு விஷயத்தை நம்புறாரு. நம்பிக்கை வாங்கணும் என்றால் முதலில் நம்பிக்கையை கொடுக்கணும். அவர் வேலைக்காரனோ அலுவலக ஊழியனோ என்பதை விட மனிதர் என்ற அடையாளத்தை முன்னிலைப்படுத்தினார். சுவாசிக்க விடும் சூழல், கல்ச்சர் ஆஃப் கேர். அந்த மாற்றங்களால் வேலைக்காரர்கள் மனம் திறக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு ஊழியருக்கு அவங்க மனைவி டயபெட்டிக், கால கழிக்கணும். அவனுக்கு வேலை போக வேண்டிய அவசரம், வீட்டுல இருக்க வேண்டிய அவசரம், ரெண்டுமே கிளாஷ். அப்படி இருக்க அவனோட தோழர்கள் தங்களோட பெய்ட் லீவை டொனேட் பண்றாங்க. இது அந்த நிறுவனத்தின் பாலிசிக்கு எதிரானது. ஆனா
அது மனிதத்துவத்திற்கு அனுகூலமானது. நம்பிக்கையின் பலன் growth without consultants. இந்த எல்லா மாற்றங்களும் HR கன்சல்டன்ட்ஸ் இல்லாம, ரீஸ்ட்ரக்சரிங் இல்லாம, மனித நேசத்தின் அடிப்படையில் நடந்தன. நிறுவன வருமானம் $55 மில்லியன் இருந்தது. பாப் சாப்மன் வந்த பிறகு 95 மில்லியனா ஆகுது. growth தான். ஆனா ஒரே காரணம், ஊழியர்கள் மனதார வேலை செய்தார்கள். அவர்கள் வேலைக்கு வரவில்லை, அவர்கள் ஒருவருக்கொருவர் வேலை செய்ய வந்தார்கள். சிரிப்பு மறைந்த அந்த காலை, டர்னிங் பாயிண்ட் மோமெண்ட். சாப்மன் காபி குடிக்கும் நேரம், மார்ச் 1997. பயணியர் ஊழியர்கள் மார்ச் மேட்னஸ் பாஸ்கெட்பால் விளையாட்டு பற்றி நகைச்சுவையா பேசுறாங்க. ஆனா பெல் ஒலிக்குது. அந்த சிரிப்பு, அந்த நண்பன் மனம் ஒரே ஒரு நொடியில மறையுது. அவரோட மனசுக்கு அடிச்சது. வேலைன்னு சொன்னாலே சிரிப்போட அன்பு ஏன் போனுடும்? பாரா பா பாச்சு. அந்த கேள்வியே அவருடைய லீடர்ஷிப் பார்வையை புரட்டி போட்டது. நாம் எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும், எவ்வளவு கூடுதல் லீவ் கொடுத்தாலும், ஒரு ஊழியன் மனதுல நம்பிக்கை, அன்பு இல்லாம இருந்தா அவர் மனமோட வேலை செய்ய முடியாது. பாப் சாப்மன் ஒரு CEO அல்ல, அவர் ஒரு மனதை மாற்றிய மனிதர். அவர் நமக்கு சொல்றார், ட்ரீட் பீப்புள் லைக் பீப்புள், ட்ரஸ்ட் ஃபர்ஸ்ட், கேர் ஆல்வேஸ். இன்றைய வேலை நிலைகளில் நாமே தலைவர்கள். நாம் ஒருவரை நம்பினால்தான் நம்மை யாரோ ஒருவர் நம்புவார்கள். கலந்தாயிருந்த உங்களுக்காக இந்த கதையை பகிர்ந்தது பெட்டர் தேன் யூடியூப் தமிழ் ஆடியோ புக்ஸ். உங்களோட ஒர்க் பிளேஸ்ல இதை பேசியுங்கள். ஒருவர் வாழ்க்கையையே மாற்றிவிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நாளை நல்லதாக்க ஒரு நல்ல கதையை நாளை கேட்டிடலாம். காமெண்ட்ல உங்க ஆபீஸ்ல நம்பிக்கையா இருக்கு இல்லையா? Chapter 3. நானிலிருந்து நாமாக, from me to we. ஒரு நாள் அமெரிக்கா கடற்படை பயிற்சி முகாமில் ஓர் அதிகாரி கொள்கையை அறிவிக்கிறார். இனிமேல் உங்களுடைய சொற்களில் நான், எனக்கு, என் கிடையாது. இவை அனைத்தும் நாம், நம்மால், ஒன்றாக என்று மாறும். அந்த ஒரு அறிவிப்புதான் மாறுதலின் தொடக்கம். ஜார்ஜ் என்ற ஒருவன் இந்த பயிற்சிக்கு நம்பிக்கையுடன் வந்தார். ஆனால் ஆரம்பத்தில் ஒரே குழப்பம், பயம், தனிமைதான். ஒவ்வொரு நிமிடமும் கத்தும் பயிற்சியாளர்கள், நெருக்கமான கட்டுப்பாடுகள். ஆனால் 13 வாரங்களுக்கு பிறகு அவனது உள்ளத்தில் மட்டும் இல்லை, கையிலும் ஒரு சின்னம். ஈகிள், குளோப் அண்ட் ஆங்கர் பின். அந்த சின்னம் நீ ஒரு கடற்படை வீரன் என்று சொல்லும் அடையாளம். இந்த பயணம் நம்மை நான் என்பதிலிருந்து நாம் எனும் உணர்வுக்கு தள்ளிக்கொண்டு செல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். வேலைக்கு செல்வோம், பிசினஸ் செய்யலாம், கல்லூரி போகலாம். ஆரம்பத்தில் நாமும் நான் என்பதில்தான் பயணிக்கிறோம். நான் எப்படி ஜெயிக்கலாம், எனக்கு என்ன கிடைக்கும் என்பதே சிந்தனை. ஆனால் உண்மையான வெற்றி எப்போது கிடைக்கிறது தெரியுமா? அந்த சிந்தனை நாம் எப்படி வெல்லலாம் என்ற நிலைக்கு மாறும்போது. சர்க்கிள் ஆஃப் சேஃப்டி, பாதுகாப்பு சுற்று அமெரிக்க கடற்படையிலும் ஸ்பார்டன் போர் வீரர்களிடமும் ஒரு விஷயம் பொதுவானது. பாதுகாப்பு. புறத்தில் உள்ள உலகம் எப்போதும் அபாயங்கள் நிறைந்தது. போட்டி, புதிய தொழில்நுட்பங்கள், சந்தை மாறுதல், இவையெல்லாம் நம்மை தாக்கும். அந்த நேரத்தில் ஒரே பாதுகாப்பு என்னவென்றால், நம்முடன் இருக்கும் குழுவின் நம்பிக்கை. நாம் ஒரு சர்க்கிள் ஆஃப் சேஃப்டியில் இருந்தால் புறப்பூக்களின் ஆபத்து குறையும். ஒரு சக ஊழியர் நம்மை நம்பினால், நாமும் அவரை நம்பினால், அதுவே சக்தி. நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மை பாதுகாப்பதென்றால், நாமும் அவர்களுக்காக துணையாக இருப்போம். ஸ்பார்டன்களின் கவசம். ஸ்பார்டன் போராளிகள் தங்களுடைய கைவாளத்தை இழக்க கூடாது. ஏன் தெரியுமா? ஏனெனில் அந்த கவசம் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக இல்லை. அந்த வரிசையில் உள்ள அனைவரையும் பாதுகாக்கும் ஒரு சாதனம். ஒருவரின் கவசம் அடுத்தவனின் பக்கத்தை பாதுகாக்கும். அதுவே அணியின் சக்தி. அதேபோல் உங்கள் நிறுவனத்தின் சக்தி ஒருவரின் திறமையில் அல்ல, ஒருவருக்கொருவர் நம்பிக்கையில்தான் உள்ளது. லீடர்ஷிப் இன்சைட். சிறந்த தலைமைத்துவம் என்பது என்ன? ஒரு தலைவரின் வேலை நிறுவனம் வளர்க்கும் மாதிரி பெரியவை அல்ல. உண்மையான தலைமை என்பது நம்முடைய சுற்று பாதுகாப்பானதா? அந்த சுற்றை யார் வரை விரிவாக்குகிறோம்? சில தலைவர்கள் இன்னர் சர்க்கிள் எனும் உள்ள குழுவுக்கே பாதுகாப்பு வழங்குகிறார்கள். ஆனால் உண்மையான தலைவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பு சுற்றுக்குள் சேர்க்கிறார்கள். அப்போதுதான் குழு முழுமையாக செயல்பட முடியும். நீங்கள் ஒரு நிறுவனத்தை நடத்தினாலும், ஒரு குழுவை வழிநடத்தினாலும், முக்கியமான கேள்வி, இந்த குழுவில் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? நீங்கள் வாழ்க்கையில் எங்கிருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் யாருடன் இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நான் என்பது சிறிய வெற்றிக்கு வழி, நாம் என்பது பெரிய வெற்றிக்கான அடிப்படை. நீங்கள் ஒருவரின் வாழ்வில் பாதுகாப்பு சேர்த்தால், நீங்கள் ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிறீர்கள். அந்த நம்பிக்கையே ஒவ்வொரு குழுவையும் ஒரு சக்தியான அணியாக மாற்றும். இன்று நீங்கள் யாருக்கு ஒரு ஷீல்டு ஆக இருக்கிறீர்கள்? உங்கள் குழுவில் நான் என்ற வார்த்தையை நாம் ஆக மாற்றுவது எப்போது? இந்த உலகத்தில் வெற்றி என்பது தனித்தனியாக ஓடுவதை விட ஒருவருக்கொருவர் கை கொடுக்கும் போதுதான் வருகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பெட்டர் தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க தயங்காதீங்க.
நாம் ஒன்றாக இருக்கும்போதுதான் வெற்றி நம்மிடம் வந்து சேரும். Chapter 4. ஆமா, ஆனா ஒரு நல்ல வீடு, ஒரு குடும்பம், ஒரு நிச்சயமான வருமானம், அதுதான் கேனன் வாழ்க்கை. ஒரு பெரிய வங்கியில் ஒரு நடுத்தர மேலாளராக வேலை பார்த்து சொந்த வீடு, மனைவி, குழந்தைகள். கேன் வாழ்க்கையில் கஷ்டப்படுறதில்லை. ஆனால் சந்தோஷமாக இருக்கிறாரா? இல்லை. அவர் சொல்றது, வேலை ஓகே தான், வேற என்ன செய்ய முடியும்? இது கேட்டவுடன் நம்மில் பலருக்கு தோன்றும் ஒரு பதில், ஆமா, ஆனா ஆமா, எனக்கும் அந்த மாதிரியே ஒரு சுத்தமான வேலை இருக்கு. ஆமா, வேலையில நிம்மதி இல்லை. ஆமா, டென்ஷனா இருக்கு. ஆனா இஎம்ஐ இருக்கே, குழந்தைகளோட ஃபீஸ் இருக்கே, வீட்டுக்காரருக்கு பாக்கெட் பணம் தரணுமே. அதனால புதியதா ஏதாவது பண்ணலாம்னு தோணும். ஆனா கையில இருக்கிறத விட்டுட முடியல. நாம பயப்படுறோம். வெளியுலகம் ஒரு ஆபத்தான இடம். திடீர்னு வேலை விட்டா இன்னொரு வேலை கிடைக்காமலா போயிடுமோன்னு பயம். அதனால நாம இப்போது இருக்கும் இடத்தில் தாங்கிக்கிறோம். நமக்கு உள்ள வேலை மேலே நம் நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் நாம் அடகு வைக்கிறோம். ஆனா அது பாதுகாப்பா? இல்லை. இது ஒரு பொய் பாதுகாப்பு. ஒரு கம்பெனி அதன் ஆண்டு கணக்கை சமப்படுத்த லே ஆஃப்ஸ்னு பேரில் எங்களை வேலைக்கு போக வைக்கிறதுனால நாம் எப்போதும் பாதுகாப்பாக இல்லை. ஒவ்வொரு வருடமும் நம்ம வாழ்க்கை ஒரு எண் மாதிரி பார்த்து முடிவெடுக்கப்படுது. அது ஒரு மெரிட்டாக்ரசி, தகுதியின் அடிப்படையில கிடையாது. நம்ம திறமைக்கு பாதுகாப்பு கிடைக்காது. ஒரு 2011 நடந்த ஆராய்ச்சிப்படி ஒரு மனிதன் தனக்கு பிடிக்காத வேலை செய்து கொண்டே இருந்தால் அது வேலை இல்லாதவனாக இருப்பதை விட மனநலனுக்கு மோசமானது. நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அதில் சந்தோஷமில்லை. மேலாளர்கள் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை. கம்பெனிக்குள் ஒருவர் மற்றொருவரை பார்த்துக் கொள்ளும் கலாச்சாரம் இல்லை. இதுதான் நாம் ஏன் வேலையை விட்டு வேற ஏதாவது முயற்சி செய்ய நினைக்கிறோம். நம் நிறுவனத்திற்கு நாமே முக்கியமில்லை என்பதே உண்மை தெரிந்து விடுகிறது. இன்னொரு ஆராய்ச்சி லண்டன் யூனிவர்சிட்டி காலேஜில் நடந்தது. ஒரு மனிதன் வேலைக்கு போராடி செய்த அத்தனை உழைப்புக்கும் தகுந்த பாராட்டு இல்லை என்றால் அவருக்கு ஹார்ட் டிசீஸ் வரக்கூடும். பாராட்டின்மை நம்ம மீது கட்டுப்பாடு இல்லாமை மிக அதிகமான மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் நம் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது, நம் வாழ்க்கையை குறைக்கும், கம்பெனிக்கும் நஷ்டம்தான். ஒரு கேலப் போல் என்ன சொல்கிறது தெரியுமா? மேலாளர்கள் நம்மை புறக்கணிச்சா 40% பேர் வேலை மீதான ஆர்வத்தை இழக்கிறாங்க. கண்டிப்பா விமர்சனம் பண்ணினாலும் 22% பேர் மட்டும் டிஸ்என்கேஜ் ஆகுறாங்க. ஆனா ஒரே ஒரு திறமையை மேலாளர் பாராட்டினா அப்போ மட்டும் 1% தான் வேலைக்கு பிரியமில்லாதவர்களா மாறுறாங்க. அதாவது ஒருவரை பாராட்டுவது என்னவென்றால் அவர் மனிதனாக இருக்கிறார் என்பதை கூறுவது. நீ மேலே போனால்தான் அழுத்தம் அதிகம். ஒரு பெரிய பங்கு நிறுவனத்தில் மேலாளராக இருப்பவர், அதாவது ஸ்ட்ரெஸ் அதிகம் இருக்க வேண்டியவர். சரி? இல்ல. ஒயிட் ஹால் ஸ்டடீஸ் என்ன சொல்கிறது? ஒரு வேலை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா என்பது அந்த வேலையின் பொறுப்புகள் வல்ல, அந்த வேலை மீது உங்களுக்கு உள்ள கட்டுப்பாடுதான் தீர்மானிக்கிறது. நீங்கள் மேலே இருக்கிறீர்கள் என்றால் வேலை அதிகமாயிருக்கலாம், ஆனா கட்டுப்பாடு இருக்கிறதுனால உங்கள் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்கும். கீழே இருப்பவர்கள், கிளர்க்ஸ், ஜூனியர் ஸ்டாஃப், இவர்களுக்கு கட்டுப்பாடு இல்லை. அதனாலே அவர்கள்தான் அதிகமான ஸ்ட்ரெஸ்க்கு ஆளாகிறார்கள். ஸ்ட்ரெஸ், வேலை சுமை, ஸ்ட்ரெஸ் இவை கட்டுப்பாடு இல்லாமை பிளஸ் பாராட்டின்மை. மேலாளர்களுக்கு சம்பளம் அதிகமா கிடைக்கிறதாலா? இல்ல, அது மேட்டர் இல்ல. அவர்களுக்கு உங்கள் வேலைக்கு நீங்கள் தான் உரிமை என்பதின் உணர்வு இருக்குது. அதனால்தான் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். உண்மை திசை, வாழ்க்கையை தாங்கிக் கொள்ளணுமா, வாழ வேண்டுமா? நம்மால வேலை விட்டு வணிகம் தொடங்க முடியாம இருக்கலாம், நம்மளால கம்பெனியின் கலாச்சாரம் திடீர்னு மாற முடியாம இருக்கலாம். ஆனா நம்மால் ஒரே ஒரு சிந்தனையை மாறச்சாலும், நான் இந்த வேலையில் இருக்கிறேன் ஏனெனில் பயமா, இல்ல நம்பிக்கையா? பதில், பயத்தினாலே இப்போ இருக்கும் இடத்திலிருந்து நகர முடியாம இருக்கிறோம். நம்பிக்கையினாலே நாம் முடியும், நாம் வளரலாம், நம்மால வேற ஏதாவது படைக்க முடியும். இது இருந்தாதான் வாழ்க்கை நிஜமா செஞ்சு நமக்கே திருப்பி தரும். ஃபைனல் சம்மரி. பாதுகாப்பு எனும் உணர்வு வேலைவில் இருக்காது, அது மனித உறவுகளில் இருக்கும். ஒரு மேலாளர் நம்மை பாராட்டினாலோ நம் முயற்சிகளை கவனிக்கிறவர்களோ இருந்தாதான் நாம் மனதளவில் பாதுகாப்பு உணர்வோம். அதனால்தான் நாம் செய்ய வேண்டியது, ஒரு நல்ல சூழலை நாம் உருவாக்கினால் நண்பர்களுடன், குடும்பத்தில், வேலைக்கூடத்தில் நாம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்போம். நம் வேலை மீது கட்டுப்பாடு பெற முயற்சிக்க வேண்டும். நாம் செய்யும் வேலையை நாமே டிசைன் பண்ணும் அளவுக்கு ஓனர்ஷிப் டெவலப் செய்ய வேண்டும். நமக்கான சந்தோஷம் வந்தால்தான் நம்மோட குழந்தைகளும் சந்தோஷமாக வளர முடியும். நீங்கள் உங்கள் வேலையை சரி பார்த்திருக்கிறீர்களா? அது உங்கள் வாழ்க்கையை வளர வைக்கிறதா, அழிக்கிறதா? வெளியே பயங்கரமான உலகம் இருக்கலாம், ஆனா அதுதான் சத்தியமா பாதுகாப்பை தரக்கூடியது. மன நிம்மதிக்கான மதிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களா? அது இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயம் ஒழிய போகுது, மெதுவா. இந்த பதிவை யாராவது ஒரு வேலை பாதுகாப்பு எனும் பயத்தில் வாழ்க்கையை கடந்து கொண்டிருப்பவருடன் பகிருங்கள்.
அவர்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு தரும் தீபமாக இருக்கலாம். அத்தியாயம் 5 போதுமெனப்பட்டது. கேள்வி: உங்கள் வாழ்க்கையில் போதும் என்று முழக்கம் விட்ட தருணம் எது? இந்த அத்தியாயம் மனிதகுலம் தன் மிக கடினமான நிலைமைகளில் கூட ஒன்றாக இணைந்து போதுமென் முடிவெடுத்து மாறுபட்ட வரலாற்றை சாத்தியமாக்கிய ஒரு ஜீவன் சரித்திர கதை. கேட்போருக்கான குறிப்பு: இந்த ஆடியோ புக் 10 மணி நேரம் நீளமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பகுதியும் 20-30 நிமிடங்களுக்கு உருவாக்கப்பட்ட துணை பகுதிகள் கொண்டது. ஒலி அமைப்பில் கட்ட சத்தங்களுக்கு இடைவெளிகள், இயற்கை ஆம்பியன்ஸ், மெல்லிய சித்தாரின் இசை சேர்க்க பரிந்துரைக்கப்படுகிறது. காட்சி அமைப்பு: 50,000 ஆண்டுகளுக்கு முன்னே பனிக்கட்டி போன்ற காற்று, எரியாகலிய வெயில், மிரள வைக்கும் இரவு. விசுவாசிக்க முடியுமா? ஹீட்டர் இல்லை. குளிர்பான மெஷின் இல்லை. சுப்பிரமணிய சண்டை கடை போல கடை எதுவுமே இல்லை. வேலை வாய்ப்பு மேலாளர் என்ற சுகவான வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் இல்லை. பஞ்சநேரிகள் பயணம், கல்லறைக்கும் வளமில்லாத பருவம். நமது முன்னோர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆபத்துக்களை கடந்தும் உயிர் பிச்சை வாங்கிய முறை. நரேட்டரின் அழைப்பு: நீங்கள் இப்போது சீரமைக்கப்பட்ட வீட்டில் மின்விசிறி கீழ் அமர்ந்து கேட்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உடையிலும் இரத்தத்தில் உள்ள DNA வைத்து சொல்ல போனால் அந்த பழங்குடிகளோடு ஒன்றுதான். பயணத்தின் கருத்து: குறையாத வளம் என்பது இன்றைய சாபம். முன்னோர்கள் குறைவான வளம் என்பதில் ஓர் வரப்பிரசாதம் கண்டார்கள். மனிதர் பிளஸ் மனிதர் பாதுகாப்பு. கட்டப்படும் கேள்விகள்: நாம் வாழும் சுக புவனத்தில் கூட ஏன் பயம் தீரவில்லை? ஏன் நாமே ஒருவரை ஒருவர் போட்டிப்படுத்துகிறோம்? இது உருவாவதற்கு காரணமான உடல் வேதியியல் என்ன? மூலக்கூறு மந்திரங்கள் அண்ட் மனித கூட்டணி. முதுகெலும்பை எழுப்பும் என்டார்பின். மதுரை அருகே ரன்னிங் ரேஸ். 12ஆம் வகுப்பு மாணவி சரண்யா காலில் குறுக்கு நசை. 10 மீட்டர் மீதமிருந்தும் ஒரு முறை மண் மணக்கும் அந்த ரேஸை நினைத்து சப்தம் எழுப்பி முடிவை தொட்டாள். உடன்முறை கடின ஓட்டம், ஒற்றை கூடார துயரம் என்றார்பின் வெளியீடு வலியை மறக்கச் செய்கிறது. செயல் 1: 5 நிமிடம் சபரிமலை முகப்பு மலைச்சிறியன். தினமும் வெறும் 5 நிமிடம் லேசான ஓட்டம் உடலை வலிமையாக்கும் என்றார்பினை உத்வேகப்படுத்தும். குறிக்கோள் படைப்பாய் துடிக்கும் டோபமின். நாட்டு உவமை: பொங்கல் நேரத்தில் ஏரி பரிசில் கலந்த நர்சரி மாணவன் சரியாக மாவு வடிவம் கிடைத்ததும் கையில் ஒரு குட்டி பொங்கல் வெல்லத்தை பிடித்து, முதலாம் பரிசு அம்மா என்று கைகளை குஷியாக உயர்த்தும். சிறு வெற்றிகள் டோபமின் சிதைவு. இனிமேலும் செய் என உந்தல். 10 நிமிடம் வேலை, 2 நிமிடம் வெற்றி பதிவு. உங்கள் நாள் டோடோ லிஸ்டில் முடித்து வைக்கும் ஒவ்வொரு பட்டனுக்கும் டோபமின் நன்றி செலுத்தும். தலைவன் தடம் பிறர் நடம். சேவல் வீரர்கள் ROTC அணிவகுப்பில் தலைவர் சொட்டு நீளம் கால் தூக்கினால் பின் செல்வோர் ஒத்த ஒலி எழுப்புவார்கள். அந்த ஒரே நேர டம் டம் ஏன்? சமூக அங்கீகாரம். செரோடோனின் பெருமித நெருப்புக்கனி. வெள்ளடி வெள்ளடி அமைப்பு கோட்டம். குழு வேலையில் ஒத்த ஒருங்கிணைப்பு. கடைசி லாபத்திற்கு பிறகு குழுப்பட விளக்க உரை வழங்குதல். நரம்பை நெகிழ்க்கும் ஆக்சிடோஷின். சிறு வயது பிள்ளை ஆமைக்குட்டியை கையை சுற்றி கொண்டால் வரும் நெகிழ்வு. இதுதான் ஆக்சிடோஷின். நெருக்கமான தொடர்பு. தாய்மார் புழு பூச்சி கைப்பிடிக்கும் பதில். ஆல் ரேஸ் ஆக்சிடோசின். 3 நிமிட கருணை. ரிச்சுவல். தினசரி ஒருவருக்கு நேரடி கைபிசை. ஆழ்தட பார்வை. நீ நல்லா இருக்கியா? கேள்வி: தடைகளை தாண்டும் கூட்டணி கொள்கை. ஸ்பாடன் கவசம். கதையை தமிழ் சூழலுக்கு கொண்டு வா. கூட்டு பயணம் செய்யும் கருவேரி மீன்கள். ஒவ்வொரு மீன் தனித்துறையில் நீந்தினால் பழி. கூட்டமாக நடக்கும்போது தூக்கு மிதக்கம். சர்க்கிள் ஆஃப் சேஃப்டி. கரைபுரையாக்கம். உங்கள் ஒர்க் புள்ளியில் 150 எண்ணிக்கையை நிர்ணயித்து உங்களை பாதுகாக்கும் வட்டத்தை சுற்றி வரையுங்கள். அந்த வட்டத்துக்குள் யாரையும் நீங்களே அழைக்கவும். நட்பின் பாசாங்கு. ஒவ்வொரு நான் பெரிய நாம் ஆவது எப்படி? கோவை திண்டுக்கல் இடையே சென்று கொண்டிருக்கும் பருத்தி வியாபாரி. டில் வடிவ கார்கோ காலியில் 2 அறிமுகமில்லாத பயணி. 5 நிமிட உரையாடலில் தொடங்கி 3 மணி நேரத்தில், அண்ணே அங்க என் தங்கச்சி கல்யாணம் வரணும்டா. நமது மூளையிலுள்ள சோஷியல் க்ரூமிங் பட்டரன். வணிக அரங்கில் பயன்படுத்த வேண்டிய 3 விஷயங்கள். 1. கோல் பிளஸ் மைக்ரோ ரிவார்டு. 2. நன்மை பகிர்வு பிளஸ் சாமூகவத்து திட்டம். 3. பெயர் தெரிந்து அழைப்பு பிளஸ் கருணை கேள்வி. குடும்பம் அண்ட் குழந்தைகளின் மனநலப்பாதை. பாஸ்டன் காலேஜ் ஆய்வு. வீட்டிற்கு திரும்பும் அப்பாவின் அம்மாவின் மூடு. குழந்தை நலனுக்கு பிரதான சூட்சும புள்ளி. தோனி தண்ணீர் கலங்கினால் அதில் பயணிகள் குலைக்கும். கதவு முனை ஃபில்டர். வீட்டிற்புகை. இதற்கு முன் மூச்சு நார் முறையில். உங்கள் மூடு ஸ்கேலில் 1 to 5 3 என்றால் வீட்டிற்கு உள்ளே விரைவாக ரிலாக்ஸ் செய்யும். 3 ஜெனரேஷன் பட்டு TENDகள். கடந்த 2008 பிடிவாத பஞ்சத்தில்
ஒற்றை விவசாய கடன், கூட்டுப்பட்டு திட்டம், ஒப்பந்தம் செய்த 18 தண்டை தொழிலாளர்கள் தினமும் 2 மணி நேரம் ஒரு திறன் பகிர்வு வட்டம் நடத்தினர். 5 ஆண்டு கழித்து வருமான வளர்ச்சி. தீகாரிர் சாரங்கபாணி கோவில் முன்பு பட்டிஸ்டுடியா புகைப்படத்துக்காக மௌலித் திடலில் பேரணி. சரிவு, சங்கலம், சந்திப்பு, எயில் செழிப்பு. அத்தியாயம் 6. EDSO மூலம் உயிரூட்டும் 4 கதிர்கள். ஏன் சாப்பாடு செய்தாலும் மொபைல் சைலண்ட் செய்ய முடியாதா? கேள்வி. உங்க கைபேசி டிங் ஆனால் உடனே பார்க்காமல் ஆக்கப் போறா? அப்படி இருந்தால் உங்களுக்கு டோபமின் அடிமை சொந்தம் இருக்கலாம். இப்போது நாம் மனித உடலின் EDSO, என்டார்பின், டோபமின், செரட்டோனின், ஆக்சிடோசின் வேதியியலை பற்றி படிக்கும் போதை பயணத்தை தொடங்கப் போகிறோம். கடித்து வந்த கிரிகிலிய காலம், பனிமரம், தட்பவெப்பமில்லாத கோடை, மோசாட் மழை, முன்னோர் சத்தம். பேச்சு வேண்டாம், வேட்டையாடு. உணர்வோடு தொடங்கும் கதை. இந்தியா, தெற்பிறகு மேட்டூர் அணை அல்ல. 50,000 ஆண்டுகளுக்கு முன் நம் கிழக்கு வனப்பகுதியில் நடந்த ஒரு நீண்ட ஓட்ட வேட்டையாடு. தொடர்ச்சியான ஓட்டத்தில் நரம்பும் கசங்கும் போது உடலில் எழுந்த அதிசய ஹை. இதுதான் என்டார்பின். நாட்டு உவமை. மழைக்காக உழைத்தவன் மட்டுமே சோறை உண்பான். அரிசி எடுக்கிற விவசாயி நெல்லடித்த என்டார்பின் அலை. EDSO 4 சக்திகளின் விவரம். என்டார்பின், கைரேகை கதவு. மழைநீர் குட்டையில் விழுந்ததால் காலுக்கு அடித்த குத்து, ஆனாலும் தனியாக கிளம்பி மருத்துவமனைக்கு ஓடச் செய்யும் சக்தி. செயல்வழி. தினசரி 20 நிமிடம் நடை ஓட்டம், பெரிய வேட்டை நினைவூட்டல். டோபமின் குறிக்கோள் கத்தில். டோடோ லிஸ்டில் அடிச்ச ஒவ்வொரு பதட்டம் டோபமின் ஸ்ப்ரே. செயல்வழி. துண்டு குறிக்கோள். தும்துன் மைலுக்கல் மெத்தட்லாஜி. நாள், வாரம், மாதம். செரட்டோனின். பெருமை பட்டம். +2. கடைசி நாளில் பரிசு பெற்ற ஸ்கூல பையனின் தந்தை தோளில் கை. நீங்கள்தான் காரணம் அப்பா. செயல்வழி. வாரம் ஒரு மாநாட்சி. உள்ளூர் நபர் ஒருவரை மேடையில் சக ஊழியர் பாராட்டு. ஆக்சிடோசின், நெகிழ்ச்சி தொடுதல். குடும்பச் சந்திப்புகளில் தாயின் கை தடவல், தூங்க வைத்த ஹார்மோன். செயல்வழி. 90 வினாடி உரையாடல். அபாயம் இல்லாத கேள்விகள் + கண் தொடர்பு + சிரிப்பு. தொழில்நுட்ப நோக்கி. டோபமின் டிங்க் அண்ட் ஸ்க்ரோல். ஸ்மார்ட் போன் குணியரங்கம். புது பாக்கெட் வாடா, டோபமின் ஸ்லாட்டிங். தமிழ் பழமொழி. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம். டிஜிட்டல் டயட், ஜூமின் வேக்கப், 30-min ப்ரீ-ஸ்லீப் பிளாக் அவுட் திட்டம். சுற்று பாதுகாப்பு வட்டம். சர்க்கிள் ஆஃப் சேஃப்டி. கைசேயா ஹேன். அஞ்சல் நிலையம் போட்டு 50 கிலோ தூரம் நடந்த கிராம பிள்ளை வழியில் கிடைத்த தண்ணீரை வேறு பயணியுடன் பகிர்ந்த கோட்ரோனர் கதை. இயற்கை வழி போர்வாள். ஒட்டுமொத்த குழுவினருக்கும் செரடோனின் அண்ட் ஆக்சிடோசின் ஊட்டி உருவான நம்பிக்கை வார்ப்புரு. பிறந்தவர்கள் அண்ட் குடும்பம். ஆப்பிள் கத்துக்குட்டி. அப்பா செல்போன் கழற்றி வைத்த பிறகு மகளுடன் 10 நிமிடம் ஜோக்ஸ் சொன்ன தருணம். பையனுக்கு பாதுகாப்பு உணர்வு. செயல்வழி. அந்த 10 நிமிடம் பொங்கல். குடும்ப அங்கத்தவருக்கு நான் முழுக்க உன்னோட சொல்லும் நேரம். இயற்கை வங்கியில் 4 வைபு கணக்குகள். ஒரு ரபிக்க போதக மொழி. பசி வந்தால் சாப்பிடு, ஆனா மனப்பசி வந்தால் ஈட்டுச் செல்லாது. உடல் மெஷினை இயக்கு. EDSO சமநிலை தாங்க. இயற்கையில் நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் உங்களுக்கு வயற்றை பூர்த்தி செய்யும் கடன் அல்ல, முன் டெபாசிட். டேக் அவே குவிக் லிஸ்ட். 5 நிமிட்டு ஓட்டம். டிக் லிஸ்ட். பிறரை மேடையில் பாராட்டு. நீளமான கைபிடித்து சிரிப்பு. Chapter 7. The Big C. 1. கதையோடு துவக்கம். ஒரே ஒரு அசைவும் போதும். ஒரு மந்தை கழுதைகள் சத்தமாக மேய்ந்து கொண்டிருந்தது. நெருங்கியிருந்த சிங்கம் தெரிந்ததே இல்ல. ஆனால் ஒரே ஒரு கழுதை திடீரென தலையெழுப்பியது. ஏன் தெரியாமலேயே மற்றவை அனைத்தும் அதை பின்தொடர்ந்தன. ஓடினார்கள். உயிர் பிழைத்தார்கள். இந்த அனுபவம் நம்மிடமும் தினசரி நடக்கிறது. வேலையிடங்களில், சமூகத்தில், குடும்பத்தில். நாம் உணராமல் ஒரே ஒரு பயம் நம்மை நிர்வகிக்க ஆரம்பிக்கிறது. அந்த பயத்துக்கு பெயர் கோர்டிசால். கோர்டிசாலை புரிந்து கொள்வது எப்படி? கோர்டிசால் என்றால் என்ன? நம் உடலில் அபாயம் என்று சத்தமிடும் புலனாய்வு மூளை. அதிகமாக இருந்தால் தூக்கம் பாதிக்கப்படும், மன அழுத்தம் அதிகம். உடல் நோய்கள் வரும், மற்றவர்களை நம்ப முடியாத சூழ்நிலை உருவாகும். பிரச்சனை எங்கு தொடங்குகிறது? ஒரு அலுவலகத்தில் ஒருவர் லே ஆஃப் வரும் போல் என்றால் அது ஒரு கழுதை தலை தூக்கியது போல. அனைவரும் பயம் படத் துவங்குகிறார்கள். ஒருவரும் ஒருவரை நம்ப மாட்டார்கள். ஒத்துழைப்பு குறையும். ஒற்றை யோசனை அதிகமாகும். விஞ்ஞான ரீதியில் கோர்டிசால் அதிகரிக்கும் போது ஆக்சிடோசின் என்பது குறைகிறது. ஆக்சிடோசின் தான் நம்மை மற்றவர்களிடம் கருணையுடன் பார்க்க வைக்கும். அது இல்லாத போது நாம் தனிமையில் விழுகிறோம். தீர்வுகள். கோர்டிசாலை குறைக்கும் வழிகள். சர்க்கிள் ஆஃப் சேஃப்டி உருவாக்குங்கள். நீங்கள் பாதுகாப்பாக இருக்க ஒரு வட்டம், குடும்பம், குழு தேவை. பொறுமை வாய்ந்த பொது கலந்துரையாடல்கள். பயத்தை வெளிப்படுத்த பேசுங்கள். உடற்பயிற்சி.
20 நிமிடம் ஓடினாலும் கோர்டிசால் குறையும். நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் உங்கள் உணர்வுகளை பகிருங்கள். நான் தனியாக இல்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த சிந்தனையே உங்களை சீராக வைக்கிறது. பயத்தை அறிவுடன் எதிர்கொள்வோம். நாம் சிங்கங்களை பார்த்து ஓடும் கழுதைகள் இல்லை. நாம் உணர்ந்து செயல்படக்கூடிய மனிதர்கள். நம்மில் உள்ள அந்த பழமையான பய உணர்வுகள் நமக்கு தோல்வியை கொண்டு வர வேண்டியதில்லை. நாம் சேர்ந்து செயல்படும்போது பயத்தை நம்பிக்கையாக்கலாம். குழுவில் ஒத்துழைப்பும் நம்பிக்கையும் இருந்தால் கோர்டிசாலும் குறையும், மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் இந்த சர்க்கிள் ஆஃப் சேஃப்டி இல்லையா? நீங்கள் உருவாக்குங்கள். தோழமையுடன் பேசுங்கள். ஒருவருக்கொருவர் துணை நிற்பது மட்டுமே உங்களை பாதுகாக்கும். முடிவில் ஒரு பழமொழி: பசிக்கு அரிசி போடாதே, பயத்திற்கு அறிவை போடு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் பயத்தை புரிந்து அதற்கும் மேலாக செயல்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் வெற்றியின் பாதையில் இருக்கிறீர்கள். இன்றைய கேள்வி: உங்கள் வாழ்க்கையில் கோர்டிசால் ஏற்படுத்தும் பயங்களை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீர்கள்? பின்வரும் அத்தியாயத்தில் நாம் நம்பிக்கையின் வேதியியல் சக்தி பற்றி பேசப் போகிறோம். உங்களுடன் தொடருங்கள். உங்கள் பயத்தை புரிந்து கொண்டு வெற்றி பெறும் பயணத்தில். அத்தியாயம் 8: ஏன் தலைவர்கள் அவசியம்? காலத்துக்கு காலம் வேட்டைக்குழு ஒரு பெரிய மான் வேட்டை எடுத்து வந்தது. 100 முதல் 150 பேர் இருக்கும் பழங்குடி. எல்லாருக்கும் பசி. ஒரே குஞ்சல் வந்தால் கோஷம், குத்து, அவலம்தான். ஆனால் நடந்தது. முதலில் ஆல்பா ஆக்கும் முதுகெலும்பர், பின் மற்றவர்கள். ஏன்? உடல் தாகே ரகசியம். நீ முதலாவதாக பாதுகாக்க வேண்டும். ஆகவே நீ முதல் கையில் உண். இதுவே தலைமையின் ஒளிச்சுடர். 1. எட்டி உண்ணாமல் கடைசி பிடித்தல். எதையும் எல்லாரும் பங்கு வாங்கும் போது நீ கடைசி படியாக கலந்து கொள். எடுத்துக்காட்டு செயல்: வீட்டில், அலுவலகத்தில், கூட்ட சாப்பாட்டில் முதலில் அல்லாமல் கடைசியாக காபி வாங்கு. புதிய பொருள் வாங்கும்போது முதலில் பிறருக்கு தரு. ஏன் இது முக்கியம்? இது ஒரு நம்பிக்கையை ஊட்டும் நடத்தை. இது உங்கள் மேலானதோர் தன்மையை பிறர் உணரச் செய்கிறது. அதன் விளைவாக உங்கள் மூளையில் செரோடோனின் என்ற நலனுணர்ச்சி ஹார்மோன் சுரக்கிறது. இது சமூக நம்பிக்கையை உருவாக்குகிறது. நீங்கள் பேராசை இல்லாதவர் என்று மற்றவர்கள் உணர்கிறார்கள். எப்படி தொடங்கலாம்? வீட்டிலும் அலுவலகத்திலும் உணவுப்போது அல்லது வேறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தாங்கள் முதலில் எடுக்காமல் கடைசி படியாக எடுத்துக்கொள்ளும் பழக்கத்தை உருவாக்குங்கள். உங்களிடத்தில் பங்கு வாங்கும் நேரம் வந்தால் சிறிது பின்னால் நின்று பிறரை முன்னே விடுங்கள். 2. சுருள் திற, சுருள் மறை. தகவல் பகிர்வு. தகவல்களை மறைக்காமல் திறந்து வைக்க வேண்டும். எடுத்துக்காட்டு செயல்: உங்கள் குழுவில் எந்த தவறும் வளர்ச்சியும் நேர்ந்தால் உடனே பகிருங்கள். வாரம் ஒரு முறை அழுத்தம் வரும்போது நான் இப்படி நடந்தேன் எனக் கூறுங்கள். ஏன் இது முக்கியம்? தகவலை மறைப்பது குழுவில் நம்பிக்கையை அளிக்கிறது. இப்படி செய்தால் கோர்டிசால் எனும் மன அழுத்த ஹார்மோன் அதிகமாக உற்பத்தியாகிறது. மன அழுத்தம் அதிகமாகிவிடும். எப்படி தொடங்கலாம்? குழுக்களில் ஒரு மாதாந்திர லேர்னிங் செஷன் அல்லது செய்தி தொகுப்பு உருவாக்குங்கள். தவறுகள் பற்றி தாங்களே முன்னதாக சொல்லுங்கள். இது மற்றவரையும் திறந்திருக்கும் பக்கமாக மாற்றும். 3. ஒரு நாளடி பாசம். தினமும் ஒருவர் மீது நேரடி பாசம் காட்டுங்கள். எடுத்துக்காட்டு செயல்: ஒருவர் செய்த சிறு செயலையும் பாராட்டுங்கள். முகத்தில் புன்னகையுடன் ஒரு 20 வினாடி உரையாடல் செய்யுங்கள். ஏன் இது முக்கியம்? இது ஆக்சிடோசின் என்ற பாச ஹார்மோனை உருவாக்குகிறது. நம்மை சுற்றியுள்ளவர்கள் பாதுகாப்பாகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். இது குழுவினரை ஒன்றிணைக்கும். எப்படி தொடங்கலாம்? நாள்தோறும் உங்கள் குழுவில் ஒரு நபருக்கு நேரடியாக பாராட்டு சொல்லுங்கள். நல்ல வேலையா செஞ்சீங்க என்பதையும் நேரில் சொல்லுங்கள். மெசேஜ் அனுப்பாதீர்கள், நேரில் சொல்ல வேண்டும். 4. வழிகாட்டி விட்டு பின்னால் நில். தலைவராக நீங்கள் ஒவ்வொரு செயலையும் முன்னோடி செய்து பிறகு பிறருக்கு அரங்கம் கொடுங்கள். எடுத்துக்காட்டு செயல்: திட்டக் கூட்டத்தில் நீங்கள் பேசாமல் உங்கள் குழுவினர் பேசி முடிவெடுக்கச் செய்யுங்கள். குறுந்திட்டங்களை மற்றவரிடம் ஒப்படைத்து தாங்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஏன் இது முக்கியம்? உண்மையான தலைவர் அரங்கம் மற்றவருக்கு கொடுப்பவர். இது குழுவில் சொந்தத்தன்மை, பொறுப்பு உணர்வு, வளர்ச்சி வாய்ப்பு ஆகியவற்றை உருவாக்குகிறது. பயம் மற்றும் வெட்கத்தை குறைக்கும். எப்படி தொடங்கலாம்? வாரக் கூட்டத்தில் ஒரு உறுப்பினரை லீட் செய்ய வைத்து பாருங்கள். திட்டத்தில் ஓனர்ஷிப் கொடுங்கள். நீங்கள் கேள்விகள் கேளுங்கள், தீர்வு அவர்கள் சொல்லட்டும். இந்த 4 நடைமுறை அறிவுரைகள்: தாழ்மையுடன் பங்கு பற்றுதல், பயமில்லாமல் பகிர்தல், அன்பை வெளிப்படுத்துதல், பிறருக்கு மேடை கொடுத்தல், இவை அனைத்தும் மனதையும் ஹார்மோன்களையும் கட்டுப்படுத்தும் சமூக உளவியலை அடிப்படையாக கொண்டவை. நீங்கள் இதனை எவ்வளவு அதிகமாக உணர்ந்து செயல்படுத்துகிறீர்களோ உங்களிடத்திலும் உறவுகளிலும் அந்த அளவுக்கு நம்பிக்கை, ஒற்றுமை, முன்னேற்றம் ஏற்படும். தலைமை எல்லை உரிமை அல்ல, பொறுப்பு. நம்பிக்கை பெற கூட்டத்தை பாதுகாத்தல் வேண்டும். நீ சாப்பிட்ட பின்னே பிறர் சாப்பிடுவார்கள் என்பது பழைய பயம். நீ கடைசியில் சாப்பிடு, பிறர் உனக்காக உயிரோடும் ஓடுவார்கள் என்பது புதிய பயணம். தமிழ் பழமொழி: முதல் கைப்பிடித்தவன் கடைசி கை நீட்டினான். தலைமை இருப்பது சோபானம் அல்ல, பாகை விட்டுக் கொடுக்கும் தளபாடமே.
இன்று உங்களிடமுள்ள சிறிய குழுவில் ஒரு உணவகத்தில் வாருங்கள் நான் கடைசியில் எடுத்துக்கிறேன் என்று சொன்னால் நாளைய நாள் உங்கள் குழு உங்களை தலைவனாக சொன்னு சுமக்கும். புத்தகம் லீடர்ஸ் ஈட் லாஸ்ட், சைமன் சினெக். அத்தியாயம் 9. நல்லதை செய்யும் துணிவு. ஒரு பயணிகள் விமானம் உயரத்தில் 36,000 அடி சாமானியமாக பறந்து கொண்டிருந்த விமானத்தில் திடீரென புகை புகுந்தது. பைலட்டின் கண்கள் மூடியது போல் தூய புகை, மூச்சு சிரமம், பயணிகள் திகில். அந்த நேரத்தில் விமானம் கீழே இறங்க வேண்டும். ஆனால் கீழே இன்னொரு விமானம் விதிமுறைகள் தடுப்பது போல தெரிந்தது. என்ன செய்வது? அந்த விமான இயக்குனர் ஒரு வழக்கமான மனிதர் அல்ல. அவர் விதிகளை முறியடித்து உயிர்களை காப்பாற்றினார். அவர் விதிகளை மீறினார். ஆனால் அவர் செய்வது நேர்மையானது. அவர் வாழ்க்கையை காப்பாற்றுகிறார். அறிவிக்காத தைரியம் இல்லாமல் அவர் 126 உயிர்களை காப்பாற்ற முடியாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை செய்ய விதிகளை மீற முடியுமா? விதிகளை மீறுவது தவறு அல்ல, தவறான காரணத்திற்காகத்தான் தவறு. 1. நம்பிக்கை என்பது விதிகளில் இல்லை, மனிதர்களில்தான். விதிகள் என்பது ஒரு வழிகாட்டி மாதிரிதான். அவை இயல்பான சூழ்நிலைக்கே. ஆனால் வாழ்க்கை எப்போதும் இயல்பாக நடக்குமா? தமிழில் ஒரு பழமொழி, பூனைக்கு பக்கத்தில் பால் வைக்கும் பழக்கம் எதற்கு? எதையும் சரியான இடத்தில்தான் பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கே நினைவு இருக்கும். சிலர் விதிகளை பின்பற்றி தவறு செய்கிறார்கள், சிலர் விதிகளை மீறி நல்லது செய்கிறார்கள். அதற்குத்தான் தலைமை திறன் தேவைப்படுகிறது. மனிதர்களிடம் நம்பிக்கை இருந்தால்தான் அவர்கள் நேர்மையாக செயல்படுவார்கள். ஒரு நிறுவனத்தில் மேலாளருக்கு பணியாளர்களிடம் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அவர் கட்டுப்பாட்டை விட்டுவிட்டு மக்களை செயல்படச் செய்யலாம். ஒரு பள்ளி ஆசிரியர் தனது மாணவர்களுக்கு நீங்கள் இதை செய்ய முடியும் என்று நம்பிக்கையுடன் சொல்லும்போதுதான் மாணவர்கள் விடாமுயற்சியுடன் செயல்படுவார்கள். அதுவே ஒருவரை ஓர் அற்புதமான தலைவராக்கும். பயத்தில் இருந்து செயல்பட்டால் நாம் சரியான முடிவெடுக்க முடியாது. விதிகள் பயத்தை ஏற்படுத்தும் போது அந்த இடத்தில் நேர்மையும் துணிவும் இறக்கி கொடுக்கப்படும். தமிழ் சினிமாவில் பழமையான கதைகள் நினைவுக்கு வரலாமா? ஒருவர் தனது குடும்பத்துக்கு உணவு வாங்க சட்டத்துக்கு எதிராக ஒரு குற்றம் செய்கிறார். ஆனால் அவரது நோக்கம் நேர்மையானது. அது சட்ட மீறல் என்றாலும் மனதிற்கு ஏற்றது, உணர்வுக்கு எட்டியது. இதுதான் ரூல் வர்சஸ் ரைட் என்ற மோதல். சாதாரண மனிதராக இந்த உண்மையை வாழ்வில் பயன்படுத்துவது எப்படி? 1. விதிகளை கற்றுக்கொள். முதலில் அடிப்படை அறிக. ஒருவரும் அறிவில்லாமல் விதிகளை மீறலாமா? இல்லை. முதலில் விதிகளை அறிக. ஒவ்வொரு நிறுவனத்தின் நடைமுறைகளையும் தெளிவாக தெரிந்து கொள். நன்றாக நடக்க தெரிந்தவரே நடனம் தாண்டி புதுமையை காண முடியும். 2. எப்போது தவிர்க்கலாம் என்பதை புரிந்து கொள். கான்டெக்ஸ்ட் காண்பதற்கு திறமை வளர்க்க. ஒவ்வொரு சூழ்நிலையும் மாறுபட்டது. ஒரே விதி எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தாது. ஒரு செயல் திட்டம் தவறவிடும் தருணத்தில் நாம் எதனை பாதுகாக்க முயல்கிறோம் என்பதை அறிவதுதான் முக்கியம். நல்ல நோக்கத்தோடு செயல்படு. தவறு செய்தால் கூட உள் மனசு அமைதியாக இருக்கட்டும். நேர்மையான நோக்கம் இருந்தால் மட்டுமே நாம் விதிகளை மீறுவதில் சந்தேகம் இருக்காது. பாவம் செய்பவன் திகிலில் வாழ்வான், தவறு செய்பவன் அமைதியில் வாழ்வான். விதிகளை மீறும் முன் இது என் நன்மைக்கா, இல்லையென்றால் மற்றவர்களின் நலனுக்கா என்று கேள். 4. குழுவை வளர்க்கும் சூழல் அமை. ஒரே தலைவனாக அல்ல, பங்கு பற்றும் உறவினராக உங்கள் குழுவினர் உங்களிடம் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டுமா? அப்படியானால் அவர்களுக்கு தெரியும் வகையில் நீங்கள் சரியானதை செய்வீர்கள் என்று நம்பிக்கை காடுங்கள். ஆசிரியர் தன் மாணவரிடம் நீ உங்களை நம்புகிறேன் என்று சொன்னால் அந்த மாணவன் 100% சோதனையில் வெற்றி பெறும். ஃபைனல் சம்மரி. விமானம் 36,000 அடி உயரத்தில் புகை நிரம்பும் போது ஒரு மனிதன் விதிகளை மீறி உயிர்களை காப்பாற்றினார். அவர் பறக்கவில்லை, அவருக்கு பட்டம் இல்லை. ஆனால் அவர் கொண்டிருந்தது நம்பிக்கை பிளஸ் அறிவு பிளஸ் தைரியம். இந்த 3 இருந்தால் நாம் எதையும் செய்ய முடியும். நீங்கள் ஒரு நிறுவனத்தில் இருக்கலாம், குடும்பத் தலைவராக இருக்கலாம், நண்பர்களுடன் இருக்கலாம். நீங்கள் நம்பப்படும் ஒருவராக இருங்கள். நீங்கள் ஒருவர் வாழ்க்கையில் விமான இயக்குனராக இருக்கிறீர்கள். ஒரே நேர்மையான முடிவு உங்கள் மூலம் ஒரு உயிரை காக்கலாம். நம்பிக்கை என்பதை ஏற்கிற ஒவ்வொருவரும் ஒருவரின் கதையை உயிரோடாக்கும் தலைவராகவும். Leaders Eat Last by Simon Sinek. Chapter 11. விழிவுக்கு முன் வெற்றி காலம். அதிக பணம் வந்துவிட்டால்தான் வாழ்க்கை அருமையாக மாறுமா? 1920களில் அமெரிக்கா இதை நம்பியது. பணம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது, அனைவரும் செலவழித்தார்கள். ஆனால் ஒரு நாளில் பிளாக் டியூஸ்டே அனைத்தும் கீழே விழுந்தது. இது ஒரு பொக்கிஷம் இல்லாமல் போன கதையல்ல. இது ஒரு தலைமுறை துன்பத்தையும் பண்பாட்டையும் மாற்றிய கதை. இது நாம் இன்றும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். 1. பணமும் நவீனமும் எப்போதும் நிலையானவை அல்ல. முன்னுரை. 1930களில் அமெரிக்கர்கள் முதலீடு செய்யவில்லை, அவர்கள் செலவழித்தார்கள். புதிய தொழில்நுட்பம், ரேடியோ, கார்கள், ஃப்ரிட்ஜ் வாழ்க்கையை மாற்றியது. ஆனால் அது ஒரு தவறான நம்பிக்கையை உருவாக்கியது.
நாம் இப்பொழுது செல்வந்தராயிருக்கிறோம், நம்மால் எதையும் செய்ய முடியும். அந்த உன்னதத்துவம் ஒரு நாளில் முடிவுக்கு வந்தது. உண்மை, பணமும் செல்வமும் நம் ஒழுக்கத்துக்கும் திட்டமிடுதலுக்கும் கீழ்ப்படுகிறது. பழமொழி: பணக்காரனாக இருந்தாலும் விழுந்த பணிக்குள் நனைவான். பணம் இருக்கிறது என்றால் பாதுகாப்பாக இருப்போம் என்பதில்லை. ஏண்டது வெற்றிக்கு பிறகு வரும் சீர்கேடு. இது இயற்கையின் விதி. 1990 பங்கு சந்தை சாய்ந்தது. 90% மதிப்பு போனது. மாண்புடன் இருந்த மக்கள் மிச்சமும் இல்லாமல் போனார்கள். இது நமக்கான முக்கிய பாடம். எதை அதிகமாக விரும்புகிறோமோ அதை இழக்கும் அபாயமும் அதிகம். நல்ல வாழ்க்கை என்பது வளர்ச்சியால் அல்ல, சமநிலையால் அமையும். பழமொழி: அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம். முன்பு பசியும் பாடும் ஒரு தலைமுறையை உருவாக்கியது கிரேட் டிப்ரெஷன். மாபெரும் பொருளாதார வீழ்ச்சி ஒரு தலைமுறையை மாற்றியது. இந்த தலைமுறை த கிரேட்டஸ்ட் ஜெனரேஷன் உதவியும் ஒற்றுமையும் கற்றது. பொதுவாக இருந்தது. தியாகம், சேவை, பசியிலே பெற்ற பயிற்சி, அவர்கள் பெற்ற பாடங்கள். ஒற்றுமையால் வெற்றி, தன்னலமின்றி சேவை, பணத்திற்கு பதிலாக பண்பு. 4 படையெடுக்கும் சேவை. யாரும் பின்வாங்கவில்லை. உலகப் போர் IL 1.6 கோடி அமெரிக்கர்கள் போனார்கள். பெரும்பாலும் எல்லோரும் யாரோ ஒருவரை யுத்தத்திற்கு புறப்பட வைத்திருந்தார்கள். இன்றைய தலைமுறையுடன் ஒப்பிடுகையில் அந்த நாட்கள் ஒற்றுமையும் நாட்டுப்பற்றும் அதிகம். இன்று தனிமையும் திருப்தி இல்லாத மனதோடுமே. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் இருந்தால் எந்த சிரமத்தையும் கடக்க முடியும். 5 தொழில் பண்பாட்டு மாற்றங்கள். போர் முடிந்ததும் ஒரே நிறுவனத்தில் வாழ்நாள் முழுதும் வேலை செய்வது சாதாரணமாக இருந்தது. தொழில் விசுவாசம் பிளஸ் உழைப்பு பிளஸ் பலன். பணி நிறைவில் கோல்டு வாட்ஸ். இது சமநிலைதான். இன்றும் நம்மால் கற்றுக்கொள்ளக்கூடியது. உறுதியாக ஓர் இடத்தில் வளர்வது, ஒழுக்கம் மற்றும் விசுவாசத்தால் தன்மை காண்பது. வெற்றி என்பது உடனடி அல்ல, தொடர்ச்சியான உழைப்பு. 6 பேபி பூம். புதிய தலைமுறையின் ஆரம்பம். போர் முடிந்ததும் மக்கள் கொண்டாடினார்கள். கொண்டாட்டம் ஒரு புதிய தலைமுறையை உருவாக்கியது. பேபி பூமர்ஸ். இப்போது அவர்கள்தான் நாடு நடத்தும் தலைமுறை. ஆனால் கவனியுங்கள், ஒரு தலைமுறையின் சொகுசும் மற்ற தலைமுறையின் போராட்டமும் ஒரே இடத்தில் பிறக்கும். ஒரு தலைமுறை விட்டுச் சென்ற ஒளி மற்ற தலைமுறையின் பாதையை வழிகாட்டும். இந்த பாடங்கள் நமக்கென்ன சொல்லுகிறது? பணம் இருக்கிறது என்பதுவே பாதுகாப்பு கிடையாது. வளம் அதிகமானால் வீழ்ச்சிக்கும் வாய்ப்பு அதிகம். ஒருங்கிணைப்பு, தியாகம், ஒழுக்கம் ஆகியவை ஒரு சமூகத்தின் ஒளி. கடந்த தலைமுறைகள் தத்தளித்த பாடங்கள் நம்மால் தவிர்க்க முடியும். 1920களில் இருந்தது பெரும் வெற்றியின் காலம். அதற்கு பிறகு வந்தது மிகுந்த வீழ்ச்சியின் காலம். அதற்கும் பிறகு வந்தது மிகப்பெரிய ஒற்றுமையின் காலம். நாம் இப்போது எதில் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் அடுத்ததாக எங்கு செல்ல விரும்புகிறோம் என்பதுதான் முக்கியம். கடந்த காலம் ஒரு ஆசிரியர், எதிர்காலம் ஒரு வாய்ப்பு. வெற்றிக்காக ஓடாதீர்கள், அர்த்தமுள்ள வாழ்க்கைக்காக முயலுங்கள். அவ்வப்போது கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள், அங்கே உங்களுக்கான முக்கியமான பாடங்கள் உண்டு. Leaders Eat Last by Simon Sinek. அத்தியாயம் 12. பூமர்ஸும் வளர்ந்து விட்டார்கள். இது ஒரு நாள் உலகம் மாறிய தினம். 1921 ஆகஸ்ட் 5. ஒரு நாள், ஒரே ஒரு அரசியல் முடிவால் கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அந்த நாளில்தான் அதை வெட்டிக்கோ என்ற மனநிலைக்கு சட்டப்பூர்வ உரிமை கிடைத்தது. அந்த நாளில்தான் மனிதர்கள் இல்லாமல் நிறுவனங்கள் இயங்கலாம் என்ற கணித கணக்குகள் நடைமுறையானது. இந்த சினிமா போல் ஓடக்கூடிய கதை உங்கள் வாழ்க்கையை கூட பாதிக்கக்கூடியது. 1920களில் அமெரிக்கா என்ன செய்ய ஆரம்பித்தது தெரியுமா? போரை கடந்து வளர்ச்சி பாதையில் ஓடிக்கொண்டிருந்த அந்த நாடு எப்படி பணம் சம்பாதிப்பது என்பதை விட எப்படி இந்த அதிகமான பணத்தை பாதுகாப்பது என்ற கேள்விக்கான பதிலை தேட ஆரம்பித்தது. அதில்தான் பிறந்தது IBM PC, MS-DOS, ஆப்பிள் மேக்கின்டாஷ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். அதாவது கம்ப்யூட்டர் புரட்சி. பணியிடத்துக்கே செல்லாமல் வீட்டிலேயே அதிகாரம் வைத்திருக்கலாம். இனி தனிநபரும் ஒரு நிறுவனத்தோடு போட்டி போடலாம். இந்த இண்டிவிஜுவல் பவர் என்ற வியாதி ஒவ்வொருவரிடமும் பிடிபட்டது. இதேபோல டிஸ்போசபிள் கல்ச்சர் ஆரம்பம். டிஸ்போசபிள் கேமரா, டிஸ்போசபிள் கான்டாக்ட் லென்ஸ் மற்றும் மனதை சிணுங்க வைக்கும் ஒன்று, டிஸ்போசபிள் மனிதர்கள். அதிர்ச்சிகரமான திருப்புமுனை. லே ஆஃப் கல்ச்சர் ஆரம்பித்த நாள் 1981 ஆகஸ்ட் 5. அமெரிக்க அதிபர் ரீகன் தலாந்தின்தான் 315 ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்ஸ் ஒரே நாளில் வேலை நீக்கம் செய்தார். ஏன்? அவர்கள் உயர்ந்த ஊதியம், குறைந்த வேலைகள் கேட்க வேலை நிறுத்தம் செய்தனர். ஆனால் பேட்கோ யூனியனின் அந்த வேலை நிறுத்தம் நாட்டையே முடக்கப் போகிறது என்பதாலே ரீகன் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. மாற்றுப்பணி திட்டம் தயாரித்து போர் வீரர்களையும் இராணுவ விமான இயக்குநர்களையும் கொண்டு வந்து அதிகபட்ச விமானங்களை இயக்க வைத்தார். இதில் ஒரு முக்கியமானது நடந்தது. அந்த வேலை நீக்கம் அமெரிக்காவின் புதிய பணியாளர் துறையின் பிறப்பாக ஆனது. நிறுவனங்கள் ஒரே நாளில் பணியாளர்களை வெட்டுவதற்கு இது ஒரு முன்மாதிரி பிரசிடென்ட் ஆனது. முன்னேனா வெட்டிக்கலாம், நம்முடைய லாபத்துக்காக எந்த நேரத்திலும் யாரையும் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் என்ற மனநிலை உருவானது.
இது பணியாளர்களுக்கான ஒரு திடீர் தாக்கம். தியாகம் செய்தவர்களும் மிகவும் உழைத்தவர்களும் கூட பாதுகாப்பில் இல்லை. மிடில் கிளாஸ் வாழ்க்கையை நிலைநாட்ட யாரும் இன்ட்ரெஸ்டட் இல்லை. நிதி சமநிலைக்காக வேலை வாய்ப்பை குறைப்பது என்பது பொதுவான ஸ்ட்ராட்டஜி ஆகிவிட்டது. சொல்லப்போனால் மனிதர்களை விட நிதி முக்கியம் என்ற கொள்கை ஆரம்பிக்கப்பட்டது. நமது சமூகத்தில் இதை எப்படி பார்க்கிறோம்? உதாரணம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நாம் எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா? ஒரு பள்ளியில் பல ஆண்டுகள் உழைத்த ஒரு ஆசிரியர் பட்ஜெட் கட் நிமித்தமாக வெளியேற்றப்படுகிறார். ஒரு ஐடி நிறுவனத்தில் 10 வருட அனுபவம் கொண்டவர் பெர்ஃபார்மன்ஸ் ரீஸ்ட்ரக்சரிங் என்ற பெயரில் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார். ஒரு வங்கி மக்கள் நம்பிக்கையுடன் பணம் வைத்திருக்கும் இடம் அதை மெர்ஜர் எஃபிஷியன்சி என்ற பெயரில் மூடுகிறது. இது எல்லாம் எதற்காக? ஒரே ஒரு பதில், ஷார்ட் டேர்ம் லாபம். அதிகாரத்தின் மாற்றம். பொறுப்பில்லாத தலைவர் உருவாகிறான். சில நிறுவன தலைவர்கள் உண்மையில் தலைவர்கள் அல்ல. அவர்கள் வெறும் ஃபாலோவர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். அவர்களின் எவ்ரி மூவ் டிக்டேட்டட் பை ஸ்டாக் மார்க்கெட் போர்ட் பிரஷர், ப்ராஃபிட் மார்ஜின்ஸ். இதில் மனிதர்கள் முக்கியமில்லை. முக்கியம் நம்பிக்கையை கடத்திக் கொள்ளும் எண்ணிக்கை, EPS, earnings per share. தொலைநோக்கு எதிர்காலம் இழக்கப்படும் நேரம். நீண்ட கால திட்டங்கள், R&D, இனோவேஷன், எம்ப்ளாயி growth எல்லாம் குறைந்து குறுகிய நோக்கிலான முறைகள், பிரைசிங் வார், டிஸ்கவுண்ட் கேம், லே ஆஃப்ஸ் அதிகரிக்கின்றன. ஒரு முக்கியமான ஆராய்ச்சி சொல்கிறது, ஒரு நிறுவனத்தை அதிகமான ஃபைனான்சியல் அனலிஸ்ட்ஸ் அனலைஸ் செய்தால் அந்த நிறுவனத்தின் இனோவேஷன் குறைந்து விடுகிறது. அந்த நிறுவனங்கள் ஃபியூவர் பேட்டன்ஸ் பண்ணும். அவர்கள் பண்ணும் பேட்டன்ஸ் கூட லோ இம்பாக்ட் ஆக இருக்கும். அதாவது pressure to perform kills the urge to innovate. நாம் ஒரு சமுதாயமாக ஒருவருக்கொருவர் நம்பிக்கை வைத்து இயங்க வேண்டும். நம் பழங்குடி முறையில் பகிர்வு என்பது உயிர் வாழ்வுக்கான அடிப்படை. அதற்காகத்தான் பையன்கள் கூட்டம் சென்று வேட்டையாடினார்கள், பெண்கள் சேர்ந்து சமையல் செய்தார்கள். அவர்கள் ஒன்றாக இருந்ததால் தான் பாதுகாப்பாக இருந்தார்கள். இப்போது என்ன ஆகிறோம்? நம்முடைய வீடுகளுக்கு பெரிய வேலிகள், பாதுகாப்பு அலாரம், நம்முடைய பங்களாக்களை ஒருவருக்கு தெரியாமல் மறைத்தல். நாம் மனிதர்களை நம்ப மறந்துவிட்டோம். முடிவில் ஒரு பிரேரணை, மனிதர்களை விட்டுவிட்டு பணத்தை பாதுகாப்பது போரில் இருந்து விட்டுவிட்டு வில்லைகளை வளர்த்துக் கொள்வதற்கே ஒப்பாகும். நம்மால் ஒரு சேஞ்ச் செய்ய முடியும். நம்முடைய நிறுவனத்தில நாம் யாருக்கு வேல்யூ கொடுக்கிறோம்? நம்முடைய நேரத்தை யாருடனாவது ஜென்யூன்லி இன்வெஸ்ட் பண்ணுகிறோமா? நாம் ஒரு நல்ல டீம்மேட்டா இருக்கிறோமா இல்லையா? நம்பிக்கையை காப்பாற்றுங்கள், மனிதர்களை மதியுங்கள். மற்றவர்களுக்காக நிலைத்து நிற்பதைத்தான் உண்மையான தலைமை என சொல்வோம். அதைத்தான் இந்த புத்தகம் கூறுகிறது. லீடர்ஸ் ஈட் லாஸ்ட். லீடர்ஸ் ஈட் லாஸ்ட். சாப்டர் 13, அப்ஸ்ட்ராக்ஷன் நம்மை கொல்லும். முகம் தெரியாத மனிதர்களை வணிகம் செய்யும் உலகம். ஒரு மனிதன் கதறிக்கொண்டே கூச்சலிட்டார், என்னை வெளியே விடுங்க, இதை தடுக்க முடியாதா? அந்த கதறலுக்கு எதிர்பார்த்த பதிலே இல்லை. அந்த அறையில் இருந்த மற்றொரு மனிதன் அவரை சாகடிக்கும் போல ஒரு மின் அதிர்வலை அனுப்பினார். அவர் ஒரு கொலைவாளியா? இல்லை, அவர் ஒரு சாதாரண நபர், ஒரு சோதனையில் கலந்து கொண்டவர். ஏல் பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த மாபெரும் சோதனையை ஸ்டான்லி மில்கிராம் என்ற உளவியலாளர் நடத்தினார். இந்த சோதனை ஒரே ஒரு கேள்விக்கு பதில் தேடவே. மறுக்கும் நேரத்தில் நாம் நம்முடைய மனசாட்சிக்கு விசுவாசமாக இருப்போமா அல்லது அதிகாரம் சொல்வதற்கே அடிபணியப்போமா? பயங்கர உண்மை. மனிதர்கள் எப்படி செயல்படுகிறார்கள்? சோதனை எப்படி நடந்தது? ஆசிரியர் ஒருவர் மாணவனை கேள்வி கேட்கிறார். தவறான பதிலுக்காக மின்சாட்டை எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கிறார். மின்சாட்டின் அளவு 15 V இருந்து 450 V வரை. மாணவர் கதறுகிறான், நான் உயிரோடு இருக்க முடியாது என்கிறான். ஆனால் அதிகாரத்தில் உள்ள விஞ்ஞானி சொல்கிறார், சோதனை தொடர வேண்டும். அது உண்மையான மின்சாடா? இல்லை, மாணவர் ஒரு நடிகன். ஆனால் ஆசிரியர், வாலண்டியர் யார் என்று தெரியுமா? நான், நீங்கள், நம்மை போல் சாதாரண மனிதர்கள். அவர்களுக்கு பின்வட்டம் ஒன்றும் இல்லை. பொது விளம்பரத்தின் மூலம் அழைக்கப்பட்டவர்கள்தான். மனிதம் எங்கே மறைந்தது? மிகச் சோகமான முடிவு. மாணவனை பார்த்து தட்ட வேண்டியவர்களில் 70% நின்றுவிட்டார்கள். காணக்கூடிய இடத்தில் இருந்தால் 60% தள்ளிவிட்டார்கள். ஆனால் கேட்க மட்டும் கூடிய இடத்தில் 65% ஒருவர் உயிரை கொல்லும் அளவுக்கே சென்று விட்டார்கள். முழுமையாக காணவே முடியாத நிலைமையில் பெரும்பாலானோர் XX 450 V வரை சென்றனர். இவர்கள் யாரும் கொலைவாளிகள் அல்ல. அவர்கள் நான் கடமைப்பட்டவன் என்ற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் சிந்தனையால் செயல்பட்டார்கள். நாம் இன்று என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? நாம் இன்று செயல்படும் பல நிறுவனங்களும் பங்குச் சந்தைகளும் கொடூரமாக இருக்கிறதற்கான காரணம், நாம் மனிதர்களை கணக்குகளாகவே பார்த்து விடுகிறோம். ஒரு ஊழியர் வேலை இழப்பது ஒரு எக்ஸெல் ரோ, ஒரு வாடிக்கையாளர் உயிரிழப்பது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், நம்மால் பாதிக்கப்படும் குடும்பங்கள் ஒரு கிராஃப் மட்டும். அதிகாரத்தின் பேரில் நம்மை முகமில்லா சிக்கல்களில் மூழ்க வைத்து மறைமுகமான கொடுமைகள் செய்யச் செய்கிறது. நடவடிக்கைகள், ஆக்ஷன் ஸ்டெப்ஸ். 1. நபரை காணுங்கள், எண்ணிக்கையை அல்ல. ஒரு கஸ்டமர் இல்லை, அவர் ஒரு மனிதர். ஒரு எம்ப்ளாயி அட்ரிஷன் இல்லை,
அது ஒரு குடும்பத்தின் உண்மையான கவலை. 2. பொறுப்பை ஏற்க தயாராகுங்கள். நான் சொன்னதால் தான் செய்கிறேன் என்பது அல்ல, இது சரியா எனத்தான் கேட்க வேண்டும். 3. தனிப்பட்ட உறவுகளை உருவாக்குங்கள். நீங்கள் ஒருவரை சந்திக்காமல் அவரை மதிக்க முடியாது. மனிதத்தை நேரில் காணும்போது மட்டுமே கருணை உருவாகும். சாப்டர் ஃபைனல் சம்மரி. மூடப்பட்ட அறைகளில் நடந்த ஒரு சோதனை இப்போது மெழுகுவர்த்தி போல எரிகிற ஒவ்வொரு நிறுவனத்தில் நடக்கிறது. அங்கு எதிரில் யாரும் இல்லை என்பதால் நாம் ஏன் செய்யக்கூடாது என கேட்கவில்லை. நாம் செய்யக்கூடாது என்பதையே மறந்து விடுகிறோம். முகம் தெரிந்தவனுக்கு பழி செய்வது கடினம். முகமில்லாதவர்களுக்கு நாம் அடிக்கடி பாவம் செய்கிறோம். இன்றைய நாளில் நீங்கள் ஒரு எண்ணிக்கையாக இல்லாமல் ஒரு மனுஷனாக வாழ வேண்டும் என்றால் மற்றவர்களையும் மனுஷனாக பாருங்கள். இதுதான் மாறுதலின் தொடக்கம். நாம் அனைவரும் தாயின் வயிற்றில் ஒரே மாதிரி பிறந்தவர்கள். எதிரில் யார் இருக்கிறார் என்பதை கண்டறிந்து செயல்படுவோம். மாறாததில்லை. நாம் யாரையும் முகமில்லாதவர்களாக பார்ப்பதை நிறுத்தினால் மனிதம் உயிரோடு இருக்கும். Leaders eat last. Chapter 14. Modern abstraction. இன்றைய வணிக உலகில் மனிதத்தை மறக்கும் கணக்குகள். 2009ஆம் ஆண்டு அமெரிக்காவை கலக்கிய ஒரு உணவு பத்தொலைப்பு. 700 பேர் நோயுற்றார்கள். 9 பேர் உயிரிழந்தார்கள். காரணம், பீனட் கார்ப்பரேஷன் ஆஃப் அமெரிக்கா PCA வழங்கிய நச்சு கலந்த நிலக்கடலை. அந்த நிறுவனத்தின் தலைவர் ஸ்டீவர்ட் பார்னெல் என்ன செய்தார்? FDA கூறியது ஒன்றே, அவரது முன்னுரிமை பாதுகாப்பு அல்ல, விற்பனை எண்ணிக்கைதான். அவரது இமெயில்களில் மனித உயிர்கள் குறித்த எந்த கவலையும் இல்லை. மாறாக, இது விற்பனை பாதிக்குது என்பதே கவலை. மனிதங்களை எண்ணிக்கைகளாக மாற்றும் அபாயம். இது ஒரே ஒரு நிறுவனத்தின் தவறா? இல்லை, இது நம்முடைய காலத்தின் நோய். மில்கிராமின் சோதனை நினைவுக்கு வருகிறது. நாமே நேரில் பார்ப்பதில்லை என்பதால் நம்மால் கொடுமை செய்ய முடியும் என்று அவர் நிரூபித்தார். இன்றைய நிறுவனங்கள் என்ன செய்கின்றன? வாடிக்கையாளர் A கஸ்டமர் ID, ஊழியர் E அட்ரிஷன் பெர்சன்டேஜ், விற்பனை ஏழல் கிராஃப், முகம் தெரியாத மனிதர்கள். நாம் பாதிக்கும் அளவுக்கு நாம் அவர்கள் மீது பொறுப்பேற்க மறுக்கிறோம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் சொல்வது போல, நான் என்ன செய்வது, இது என் வேலைதானே, அப்படி சொல்வதற்காக. நீதி என்றால் சட்டமா அல்லது நியாயமா? மில்டன் ஃப்ரீட்மன் ஒரு புகழ்பெற்ற பொருளாதாரவாதி. 1920 அவர் சொன்னார், ஒரு நிறுவனத்தின் ஒரே சமூக பொறுப்பு லாபம் ஈட்டுவது மட்டுமே. அந்த வார்த்தைகள் இன்றைய பெரிய நிறுவனங்களுக்கு விதி போலிவிட்டது. ஆப்பிள் அயர்லாந்து வழியாக தனது வருமானத்தை 74 பில்லியனாக வரிவிலக்கு செய்தது. பொதுவாக இது சட்டப்படி தவறு இல்லை. ஆனால் சீர்திருத்தமற்ற சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது நியாயமா? டைட்டானிக் ஒரு வலிமையான ஒப்புமை. 1992 டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கியது. ஏன்? அந்த காலத்தின் சட்டப்படி 16 படகு போதும். ஆனால் டைட்டானிக் 4 மடங்கு பெரியது. அவர்கள் கூடுதலாக படகுகளை சேர்க்கவில்லை. சட்டம் சொல்லவில்லை என்பதே காரணம். முன்னறிவிப்பும் இருந்தது, தடுப்பதற்கான வாய்ப்பும் இருந்தது. ஆனால் அவர்கள் காத்திருக்க விரும்பினர், சட்டம் மாறும் வரை. இது ஆப்பிள் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் சட்டத்தை வழிகாட்டியாக அல்ல, சாளரம் போல பயன்படுத்துவது போலவே இல்லையா? பயிற்சி. சிந்தனையில் மாற்றம் கொண்டு வாருங்கள். 1. சட்டப்படி சரி என்றால் நியாயம் என்றில்லை. குற்றம் செய்த காதலர் சட்டப்படி தவறாக இல்லாவிட்டாலும் நாம் அவரை நம்ப மாட்டோம். அதுபோல் நிறுவனங்களும் நம்பிக்கையை இழக்கின்றன. 2. முக்கியத்துவம் வாழ்வா அல்லது இலாபமா? ஒரு கம்பெனியின் நோக்கம் மிகுந்த நன்மை தரும் நேர்மையான வாழ்வை உருவாக்குவது, விற்பனை வரிகள் மட்டுமல்ல. பொறுப்பான எதிர்கால திட்டங்களை வடிவமைக்கவும். உங்கள் முடிவுகள் யாரை பாதிக்கும் என்பதை முன்னிட்டு கண்டு செயல்படுங்கள். சாப்டர் ஃபைனல் சம்மரி. மேகங்களுக்கு மேல் அல்ல, மனிதர்களிடம் இருங்கள். மில்கிராமின் சோதனை நம்மை கற்றுத்தந்தது. நாம் பார்க்காத கேட்காத மனிதர்களுக்கு நாங்கள் செய்யும் தவறுகள் எளிதாக உணர முடியாது. ஆப்பிள், PCA, வங்கிகள், நாம் எல்லோரும் ஒன்று தேவை, ஒரு உயர்ந்த நோக்கம், மனிதமயமான நேயாக்கம். சட்டத்தின் மேல் இருக்கும் ஒரு நியாயமே மனிதத்தை காக்கும். அதுதான் நம்முடைய கடமை. ஒரு தலைவன், ஒரு நிறுவனத் தலைவர் மனிதங்களை நம்பும் நோக்கத்துடன் நடந்தால் அவரை மக்கள் பின்தொடர்வார்கள், செய்தியாக அல்ல, நம்பிக்கையாக. Leaders Eat Last by Simon Sinek. அத்தியாயம் 15. அறிந்தவர்களுக்கு நம்மிடம் மனது இருக்கிறது, எண்ணிக்கைகளுக்கு இல்லை. ஒரே ஒரு உயிரின் வலி வெர்சஸ் ஆயிரக்கணக்கான உயிர்களின் எண்ணிக்கை. ஒரு பெரிய கேள்வி. ஒரே ஒரு மனிதன் இறந்தால் நாம் ஊருகுகிறோம். ஆனா ஆயிரக்கணக்கான பேர் இறந்தா நம்ம கண்ணிலேயே படிக்க மாட்டேங்குது. ஏன்? ஸ்டாலினின் ஒரு பிரபலமான மேற்கோள் இதற்கு பதில் சொல்லும். ஒரு மனிதனின் மரணம் ஒரு துயரக் கதை. 1000 பேர் இறந்தா அது ஒரு புள்ளி விவரம். இது உண்மைதான். உதாரணமாக, சீரியா நாட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் இராணுவம் கொடூரமாக அடித்துக் கொன்றாலும்
நாம் அதுல அதிக உணர்வு காட்ட மாட்டோம். ஆனா ஒரு பெண் வீதியில விழுந்து வண்டி மோதி போய் உயிர் இழந்தா அது நம்ம உள்ளத்தை கடிக்குது. ஏன்? ஏன்னா அது ஒரு முகம், ஒரு மனிதன், ஒரு உணர்வு, மற்றது ஒரு எண்ணிக்கை. இந்த புத்தகம் சொல்லும் முதல் பாடம், மனிதர்களை எண்ணிக்கையா பார்க்காதீங்க, முகமா பாருங்க. டிஜிட்டல் நெறி நிஜ உறவுகளுக்கு மாற்றல்ல. இப்போதெல்லாம் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என எல்லாம் வழியாக நம்ம வாழ்க்கை நகருது. நம்முடைய நண்பர்கள், உறவுகள் எல்லாம் பட்டியலில் இருக்கிறாங்க, மனதில இல்ல. ஒருத்தர் நம்ம போட்டோக்கு லைக் பண்ணாங்கன்னா நம்மளை யாராவது நேசிக்கிற மாதிரி தோணுது. ஆனா அது ஒரு உண்மையான உறவல்ல. தமிழ் பழமொழி, கண்ணால் காணாத தெய்வத்துக்கு வேட்டையா, இன்னைக்கு கண்ணால் சந்திக்காத உறவுக்கு உணர்வா? இன்ஸ்டாகிராம்ல 100 பேர் வாவ்னு கமெண்ட் பண்ணலாம். ஆனா ஒரு நண்பன் நேர்ல வந்து தோளில் கை வச்சு நீங்க நல்லா பண்றீங்கடா சொன்னா அது மாதிரி ஒண்ணும் இல்ல. மெய்யான உறவுகளுக்கு நேரடி சந்திப்பு தான் மூல அடித்தளம். டன்பார் எண், நம்ம மனம் சமாளிக்கக்கூடிய வரம்பு. பிரிட்டிஷ் மனவியலாளர் ராபின் டன்பார் ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சார், ஒரு மனிதன் அதிகபட்சம் 150 நபர்களோட மட்டுமே உண்மையான உறவு வைத்திருக்க முடியும். இதுக்குத்தான் டன்பார் நம்பர் சொல்றாங்க. இதே காரணத்தால் வெற்றிகரமான நிறுவனங்கள் கூட 180 பேரை கடக்காம கிளஸ்டராக பிரிச்சு வேலை நடத்துறாங்க. உதாரணமா கோர்டெக்ஸ் நிறுவனம் ஒவ்வொரு ஃபேக்டரியையும் 180 பேருக்கு மேல செல்ல விடல. தமிழ் பழமொழி, அதிகமா இருந்தா அடக்கு மடக்கில்ல, குறைவா இருந்தா குடும்பமா இருக்கும். 150க்கு மேலப்பட்ட குழுவில் நம்ம மனசு ஒவ்வொருத்தரையும் உணர முடியாம இடைவெளி ஏற்படுது. இதனாலதான் நட்பும் நம்பிக்கையும் குறைஞ்சிடுது. நீ யாருக்கு உதவுறேன்னு தெரிஞ்சா உன்னால சுழல் செய்ய முடியும். ஒரு ஸ்டடி, பிறருக்காக நிதி திரட்டும் பணியாளர்கள். ஒரு மாணவன் நேர்ல வந்து, நீங்க திரட்டும் பணத்தால தான் நான் படிக்கிறேன் அன்னு சொன்னதும் அவர்களோட வேலை வெகுவாக உயர்ந்தது. வாழ்க்கையில நம்ம உழைப்பால் யாராவது நலமடைகிறாங்கன்னு நேரில் பார்க்கறதால தான் நம்ம உழைப்பு மனதார ஆகுது. இது மட்டும் இல்ல, வங்கியில் கடன் வழங்கும் ஊழியர்கள், ஒரு வாடிக்கையாளர் வந்து நீங்க கொடுத்த கடன் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துச்சு சொன்னதும் அவர்கள் வேலையை சேல்ஸ் போல இல்ல, சேவை போல பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆக்ஷன் பாயிண்ட், உங்கள் வேலை யாருக்காக என்பதை கண்டுபிடியுங்கள். அந்த முகங்களை மனதில் வைங்க, உங்களால் இன்னும் நன்றாக செய்ய முடியும். பணம் கொடுக்கிறவனும் மதிக்கப்படுறான், ஆனா நேரம் செலவழிக்கிறவனுக்கு இடம் வைக்கப்படும். நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் Rs 5000 கொடுக்கலாம், இன்னொருத்தர் நேரா வந்து நம்மளிடம் நேரம் செலவழிக்கலாம். யாரை நாம அதிகம் மதிப்போம்? அடிப்படை உண்மை, நேரம் என்பது மீண்டும் பெற முடியாத, விலை மதிக்க முடியாத வளம். பணம் காசும், நேரம் வாழ்க்கையும். நீங்க ஒருத்தரோட நேரம் செலவழிச்சீங்கன்னா அது அவருக்கு உண்மையான பரிசு. நம்ம மேல ஒருவர் நேரமும் ஆற்றலும் செலவழிச்சா நம்ம கூடவே இருப்பாங்கன்னு நம்பிக்கை வரும். அதுதான் நம்பிக்கை உருவாகும் தருணம். நம்பிக்கை வளர 7 நாள் போதாது, 7 வருடம் வேண்டியதில்லை. ஆனால் பொறுமை அவசியம். காதல் முதல் நோட்டத்தில் தோன்றலாம், ஆனா நம்பிக்கை, நான் உன்னை சார்ந்து இருக்கலாம் என்று மனசுக்குள் சொல்ற உணர்வு, அது நேரம் எடுத்துத்தான் வளருது. உலகம் டோபமின் போலீஸ் போல இருக்கலாம், இப்பவே, உடனே, அதனாலே. ஆனா உண்மையான உறவுகள், குடும்பமாகவோ வேலைக்கான அணியாகவோ, நாள்கள், வாரங்கள், மாதங்கள், ஆண்டு கூட எடுக்கும். நாம நம்பிக்கையை விதைக்கணும், பொறுமையோட பாசத்தால வளர்க்கணும். அப்பதான் உறவுகள் அழிவில்லாமல் வளரும். சாப்டர் ஃபைனல் சம்மரி. ஒரு முகத்தை பார்த்தால்தான் நம்ம உள்ளம் உருகும். எண்ணிக்கைகள் சோம்பலாக்கும், உறவுகள், நம்பிக்கை எல்லாமே நேரடி சந்திப்பில்தான் உருவாகும். டன்பார் எண், நம்ம உடைமையா உணர்ந்து வாழும் உறவுகளின் வரம்பு. உங்க வேலை யாருக்கு சேவை செய்கிறது என்பதை தெரிந்து செயல்படுங்க. நேரம், பணம், உண்மையான அன்பும் அர்ப்பணிப்பும் நேரத்தை செலவழிக்கும் உறவுகளால் உருவாகும். பொறுமையின்றி நம்பிக்கைக்கு விதை இருக்காது. இந்த நாள் சிந்தனை, நீங்க ஒரு மின்சார விளக்கு. உங்கள் ஒளி ஒரே நேரத்தில் 1000 பேருக்காக ஜொலிக்க வேண்டியதில்லை. ஒரு மனிதனின் இருட்டை ஒளி பண்ணுங்க, அதுதான் நிஜமான சேவை. இன்று யாராவது ஒருவரிடம் நேரம் செலவழிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். ஒரு உறவை எண்ணிக்கையாக இல்லாமல் உணர்வாக வாழுங்கள். இன்றைய முடிவுகள் நாளைய நம்பிக்கையை உருவாக்கும். அத்தியாயம் 16, சமநிலை இல்லாமை, இம்பேலன்ஸ். ஒரு காலத்தில் நம்மை சுற்றி எல்லாம் குறைவாக இருந்தது. கடந்த 40,000 ஆண்டுகளாக நம்மை நாம் பாதுகாத்தது. நம்மிடம் தேவைக்கு மட்டுமே இருந்தது. இன்று எப்படி? சாப்பாடு தேவைக்கு மீறி கிடைக்குது. பணத்தை வீண் செலவழிக்கிறோம், ஆனால் மன நிம்மதி குறைந்து போயிருக்கிறது. ஏன்? ஒரு பழைய தமிழ் பழமொழி சொல்லுது, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம். இதுதான் இந்த அத்தியாயத்தின் இரும்பு கம்பி மாதிரியான உண்மை. நாமெல்லாம் எப்படி சமநிலை இழக்கிறோம்? பேச்சு, பெருமை, பணம், இந்த மூன்றும் அதிகமாய்ச்சு சமநிலையை குலைக்குது. முதலில் விவசாயம் வந்ததுமே அதிகம் உற்பத்தி செய்தோம். அதிக உற்பத்தி, அதிக பணம், மேலாளர், அதிகாரி, அரசியல் என கிளை கிளையாக பிரிந்தது. இப்போ பிரச்சனை என்னன்னா, சாதனைகள் மீது கவனம் அதிகம், அதை சாதிக்க வைத்த மனிதர்கள் மீது கவனம் குறைவு. அதுதான் டிஸ்ட்ரக்டிவ் அபண்டன்ஸ்.
தமிழ்ல சொன்னா அழிக்கும் அதிகபட்சம். உதாரணம், ஒரு பெரிய கம்பெனியில் முதலாளி பண முதலில் பார்க்கிறார். தொழிலாளர்கள் எப்படி இருக்கிறார்கள், மனநிலை என்ன? இது பக்கவாட்டில் போயிருக்கு. ஒழுங்கில்லாத அபண்டன்ஸ் ஏற்படுத்தும் விளைவுகள். அரசியல் சதிகள் அதிகம், ஒற்றுமை குறைவு. மனிதர்கள் எண்ணிக்கைகளாகவே பார்க்கப்படுகிறார்கள். தொழிலாளி ஒரு கணக்கு புள்ளி மட்டுமா? அவன் குடும்பம், அவன் கனவுகள், அவன் மன அழுத்தம் எங்கே போச்சு? நமக்கான நடைமுறைப்படிகள், ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ். 1. நீங்கள் எதை சாதிக்க நினைக்கிறீர்கள் என்பதை நினைவில் வைக்குங்கள். ஒரு மேல் நிலையை அடைய வேண்டிதான் ஆரம்பித்தோம். ஆனா ரேஸில் ஓடோட அது ஏன் தொடங்கினோம்னு மறந்துடுறோம். 2. அளவுக்கு அதிகமாதான் இருந்தாலும் மனித நிலையை முன்னிலைப்படுத்துங்கள். பணம் கிடைக்கிறதா, வாழ்கிறதா, டேட்டா வேணும். ஆனா டேட்டாவுக்கும் பின்னால் இருக்கிற மனிதர் முக்கியம். 3. அடிக்கடி கேளுங்கள், இந்த முடிவால் யாருக்கு பாதிப்பு? ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்ல டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா ஒரு பாசமுள்ள மனசு வச்சு பாருங்க. 4. உங்களது சர்ப்ளஸை பொதுமக்கள் நலனுக்காக பயன்படுத்துங்கள். பெரிய வேலையை பண்ணும் திறன் உங்களுக்கு இருக்கும்னா பிறர் நலனையும் சேர்த்தே பாருங்க. முடிவும் ஊக்கமும் ஒவ்வொருவருக்கும் முக்கியமான. நம்பிக்கை அளவுக்கு அதிகமான எல்லாமே நம்மை உள்வாங்கும். ஆனா அதில் அழிவு வரக்கூடாது. சாதனைகள் வந்தாலும் நம்ம பார்த்து சொல்வாங்க, அவன் பணம் இல்லாமல் பெரியவனாயிடலா? அல்ல, அவன் பணம் வந்த பிறகும் மனிதர்தானா இருந்தான். இதையெல்லாம் தீர்மானிக்கிறதும் உங்களின் மனநிலைதான். இது ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. சந்தேகாஷம் அளவில் இல்லை, சமநிலையில தான் இருக்கு. அத்தியாயம் 16. டேக்அவே சம்மரி. பெருக்கம் நல்லது, ஆனால் அது திசை தவறினா அழிவாகும். மக்களை எண்ணிக்கையா பார்க்காம மனிதராக பாருங்கள். உங்கள் சர்ப்ளஸை சுயநலத்துக்கு அல்ல, சமூக நலத்துக்காக பயன்படுத்துங்கள். அதில்தான் வாழ்க்கையின் செல்வாக்கு இருக்கிறது. அத்தியாயம் 17. தலைமைத்துவம் கலாச்சாரம் போல நிறுவனம் நடக்கும். ஒரு பெரிய நிறுவனத்தை எப்படி பர்சு பெட்டியை போல அழிக்கலாம் தெரியுமா? அந்த நிறுவனத்துக்குள் இருக்கும் கலாச்சாரத்தை மெல்ல மெல்ல மாற்றினாலே போதும். உங்களுக்கு தெரிந்திருக்கும் கோல்ட்மன் சாக்ஸ் எனும் அமெரிக்க பங்கு சந்தை நிறுவனத்தை பற்றி ஒரு காலத்தில் பில்லியனர் பாய்ஸ் காட்ஸ் என நாமக்கேற்ற பெயர். அவங்க நோக்கம் நீண்டகால வருமானத்துக்காக குறுகிய கால நஷ்டத்தையும் ஏற்கிறோம் என்பதுதான். இதை லாங் டேர்ம் கிரீடின்னு சொன்னாங்க. ஆனால் 1930 ஆண்டு கழித்து கலாச்சாரம் மாறியது. மனிதர்கள் முக்கியமல்ல, லட்சங்கள் முக்கியம் என்ற நிலை வந்தது. அதுதான் ஆரம்பமா ஒரு உலக புகழ்பெற்ற நிறுவனத்தின் வீழ்ச்சி. நடவடிக்கைகளும் நடைமுறை உண்மைகளும் தீர்வுகள். 1. கலாச்சாரம் முக்கியம், திறமை மட்டும் போதாது. ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றால் அவர்கள் மனநிலையை முதலில் பார்க்கணும், மூளையை அல்ல. கோல்ட்மனில் ஒரு காலத்தில் பாஸாக கூடிய அறிவாளிகளும் சுத்தமாக வேலைக்கு சேர முடியாமல் இருந்தாங்க. ஏனென்றால் அவங்க அந்த கலாச்சாரத்துக்கு பொருந்தல. 2. கலாச்சாரம் அழிந்தால் என்ன நடக்கும்? பணம் சம்பாதிக்கிற எண்ணம் அதிகமாகும். சாதனைக்காக மனிதர்கள் பலியாகின்றனர். ஒற்றுமை குறையும், அரசியல் சூழ்ச்சி அதிகமாகும். நம்பிக்கை இல்லாமை, பாதுகாப்பின்மை ஏற்படும். இதுபோலத்தான் கோல்ட்மன் சாக்ஸில் நடந்தது. ஒரு ஊழியர் சொன்னார், இந்த நிறுவனம் எந்த நேரத்திலும் என்னை வேலை வெறுத்துவிடும் போல் இருக்கிறது. இதுல இதயமே கிடையாது. எதிர்மாறான உதாரணம் 3M நிறுவனம். பகிர்ந்து கொள்ளும் கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும், போஸ்டிட் நோட்ஸ். அது ஒரு சயின்டிஸ்ட் தவறான முயற்சியால தான் உருவானது. அந்த தப்பு இன்னொரு சயின்டிஸ்டை சந்தித்தது. அவர் அதை சமயமாக பயன்படுத்தி போஸ்டிட் நோட்ஸை உருவாக்கினார். ஏன் அது நடந்தது? 3M நிறுவன கலாச்சாரம் எதுவும் நமக்கேல்லாம் என பகிரும் மனநிலை. இது போலவே தாஜ்மஹால் ஹோட்டல் ஊழியர்கள் தங்கள் உயிரை பண்பாட்டு கலாச்சாரத்திற்காகவே கொடுத்தார்கள். பொதுமக்களை காக்கும் பண்பாட்டின் பலம் அவர்கள் உயிர் தியாகமாகி வெளிப்பட்டது. நமக்கான நடைமுறைப்படிகள், திருத்தும் பரிந்துரைகள். 1. உங்கள் குடும்பத்தின் கலாச்சாரம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பணத்தை பார்க்கும் முன் மனிதத்தை பாருங்கள். 2. குழு வளர்ச்சியில் ஒருவரின் வெற்றியும் இன்னொருவரின் உதவியுமே என்பதை நம்புங்கள். நீயா நானா இல்ல, நாமெல்லாம் ஆக வளரணும். 3. புதியவர்களை சேர்க்கும் போது தகுதி மட்டும் போதாது, அவர்களது மனநிலையை பாருங்கள். நல்லவர், பகிர்ந்து கொள்கிறவர், துணையாக இருப்பவர் என்பதை முக்கியமாக பாருங்கள். சிறு தவறுகளை ஒழிக்காத கலாச்சாரம் உருவாக்குங்கள். 3M மாதிரி வீழ்வது கூட வேலைக்கேற்பது ஆகுமா என்பதை பயமில்லாமல் பேசுங்கள். அத்தியாயம் 18. தலைமை பாடம் 2. தலைவர் போனால் பண்பாடு போகும். I before you, me before we. தலைமை என்றால் என்ன? அது அதிகாரமா அல்லது கட்டுப்படுத்தும் சக்தியா? எது உண்மை, எது தவறு என்பதை விளக்கும் கதைகள்தான் இந்த அத்தியாயத்தில் வரும் 2 முக்கியமான வாழ்க்கை பாடங்கள். முதல் கதையை பார்ப்போம். மிகவும் பேராசை கொண்ட ஒருவன் தலைவராக மாற விரும்பினான். அதிகாரம், புகழ், செல்வம் அனைத்தையும் தேடி என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்வேன் என நினைத்தவன். அவர்தான் சதாம் ஹுசைன். இடத்தை பிடிக்க முன்னே ஒரு குழுவை உருவாக்கினார். அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த குழுவை பணம், பதவி முதலியவையால் கட்டிப்பிடித்தார். அவரின் எண்ணம்
ஜனங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அல்ல, தன்னைத்தான் உயர்த்திக் கொள்ள வேண்டும். பல வருடங்கள் நாட்டின் முதுகெலும்பை தொலைத்து விட்டார். அவரை பிறகு எடுத்தால் நாடே அதிர்ச்சியில் மூழ்கியது. இது ஒரு நாடு பற்றிய கதை, ஆனால் இதுதான் பல நிறுவனங்களிலும் நடக்குது. ஸ்டான்லி ஓநீல், மெரில் லிஞ்ச் நிறுவனத்தின் தலைமை பாடம். ஸ்டான்லி ஓநீல் என்ற நபர் மிக சாதாரண இடத்திலிருந்து ஹார்வர்டு பிசினஸ் ஸ்கூல் படித்து ஜெனரல் மோட்டார்ஸ், பிறகு வால் ஸ்ட்ரீட் என வளர்ந்தார். அவர் 2001இல் மெரில் லிஞ்ச் என்ற பெரிய பங்கு நிறுவனத்தில் தலைவராக உயர்ந்தார். முதலிலேயே அவருக்கு தெரிந்தது, நான் முதலாளி, எல்லாமே எனக்காகத்தான் என்ற எண்ணம். அவர் அங்கு வந்ததும் கடந்த சில தலைமுறைகள் வளர்த்த பண்பாட்டை முற்றிலுமாக மாற்றினார். மெரில் லிஞ்ச் ஒரு காலத்தில் அம்மா மெரில் என அழைக்கப்பட்டது. எல்லாரும் அங்கு ஊழியர்களாக வேலை செய்தார்களே தவிர குடும்பமாயிருந்தார்கள். ஒன்றுக்கொருவர் ஆதரவு, நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஸ்டான்லி ஓநீல் வந்த பிறகு இந்த நம்பிக்கையும் சகோதரத்துவமும் மாறி போட்டியாய் ஒருவருக்கொருவர் எதிராக செயல்படும் சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் டென்ஷனும் பயமும், தோல்வி அடைந்தால் பணி இழக்க நேரிடும் என்பது ஊழியர்களின் நிலை. ஸ்டான்லி தனக்கு எதிராக யாரேனும் இருக்கிறாங்களா என கண்டுபிடிக்க தினமும் தவிக்கிறார். நெருக்கமான உறவுகள் இல்லை, தனியார் எலிவேட்டர், தனி அலுவலகம், ஊழியர்கள் பேசக்கூட தடை. இதில் இருக்கிற முக்கியமான பாடம், ஒருவர் அதிகாரத்தை மட்டும் வைத்திருக்கிறார், ஆனால் நம்பிக்கையோ தொடர்புகளோ இல்லை என்றால் அந்த அமைப்பு நிமிர முடியாது. இதை நம்ம தமிழ் பழமொழி எப்படி சொல்றது? நந்தாவிட்டால் நதி இல்லை, நம்பிக்கை இல்லாத நீர் ஓடாது. ஒரு கேள்வி, ஒரு தலைவர் தனது சொந்த நலனுக்காக மட்டும் செயல்பட்டால் அந்த நிறுவனம் நிஜமாக வளருமா? அவர் கடைசியில் நிறுவனத்தையும் கீழே தள்ளிவிட்டு தன் பாக்கெட் மட்டும் நிரப்பிக் கொண்டு சென்றார். 160 மில்லியன் பிரிக்ஷன் தொகையுடன். டேவிட் மார்க்வேட், மாற்றத்தை உருவாக்கிய தலைவர். மற்றொரு தலைவரின் கதை. டேவிட் மார்க்வேட் அமெரிக்க கடற்படையில் ஒரு அணு நீர்மூழ்கி கப்பலின் தலைவர். அவர் முதலில் ஒரு சிறந்த கப்பலை கமாண்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அதை அறிவித்த 10 நாட்களுக்குள் அந்த தேர்வை மாற்றி கடைசி தர வரிசையில் உள்ள சாண்டா ஃபே என்ற ஒரு புதிய கப்பலை அவர் எடுப்பது போல மாற்றிவிட்டனர். கப்பல் பழையதில்லை, ஆனால் பணியாளர்கள் உள்பட செயல்திறன் மோசமானது. அவருக்கு தெரிந்த சிஸ்டம்கள் இந்த கப்பலில் பல இல்ல. ஆனால் அவர் சொன்னார், நான் கட்டுப்படுத்த முடியாத இடத்தில் நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். முதலில் பழைய ரீதியில் கட்டளைகள் கொடுத்தார். ஆனால் ஒரு கட்டளை செயல்படாம போனதால் உண்மை தெரிய வந்தது. அவர் சொன்னது தவறு. ஆனால் அதன் கீழ் இருந்த மேலாளர் கூட தவறு என்று சொல்லாம அவரின் கட்டளையை அப்படியே அனுப்பினார். ஏனென்றால் அவர் தலைவர் என்பதாலே. இதுதான் மேலதிக கட்டுப்பாட்டு சூழ்நிலையில் உள்ள பெரிய அபாயம். யாரும் யோசிக்க மாட்டாங்க, எல்லோரும் ஒப்புக்கொண்டு பிழையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவர் கற்ற பாடம், கட்டளைகள் கொடுப்பதை நிறுத்தி நம்பிக்கையுடன் ஒப்படைக்கும் சூழ்நிலையை உருவாக்கினால் குழு தானாகவே உயரும். அவர் என்ன செய்தார்? ஒவ்வொரு வீரரையும் பொறுப்புள்ள நபராக மாற்றினார். அனுமதி வேண்டும் என்பது போய் நான் இதை செய்ய எண்ணுகிறேன் என்பது வந்தது. டேவிட் மார்க்வேட், மாற்றத்தை உருவாக்கிய தலைவர். மற்றொரு தலைவரின் கதை. டேவிட் மார்க்வேட் அமெரிக்க கடற்படையில் ஒரு அணு நீர்மூழ்கி கப்பலின் தலைவர். அவர் முதலில் ஒரு சிறந்த கப்பலை கமாண்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அதை அறிவித்த 10 நாட்களுக்குள் அந்த தேர்வை மாற்றி கடைசி தர வரிசையில் உள்ள சாண்டா ஃபே என்ற ஒரு புதிய கப்பலை அவர் எடுப்பது போல மாற்றிவிட்டனர். கப்பல் பழையதில்லை, ஆனால் பணியாளர்கள் உள்பட செயல்திறன் மோசமானது. அவருக்கு தெரிந்த சிஸ்டம்கள் இந்த கப்பலில் பல இல்ல. ஆனால் அவர் சொன்னார், நான் கட்டுப்படுத்த முடியாத இடத்தில் நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். முதலில் பழைய ரீதியில் கட்டளைகள் கொடுத்தார். ஆனால் ஒரு கட்டளை செயல்படாம போனதால் உண்மை தெரிய வந்தது. அவர் சொன்னது தவறு. ஆனால் அதன் கீழ் இருந்த மேலாளர் கூட தவறு என்று சொல்லாம அவரின் கட்டளையை அப்படியே அனுப்பினார். ஏனென்றால் அவர் தலைவர் என்பதாலே. இதுதான் மேலதிக கட்டுப்பாட்டு சூழ்நிலையில் உள்ள பெரிய அபாயம். யாரும் யோசிக்க மாட்டாங்க, எல்லோரும் ஒப்புக்கொண்டு பிழையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவர் கற்ற பாடம், கட்டளைகள் கொடுப்பதை நிறுத்தி நம்பிக்கையுடன் ஒப்படைக்கும் சூழ்நிலையை உருவாக்கினால் குழு தானாகவே உயரும். அவர் என்ன செய்தார்? ஒவ்வொரு வீரரையும் பொறுப்புள்ள நபராக மாற்றினார். அனுமதி வேண்டும் என்பது போய் நான் இதை செய்ய எண்ணுகிறேன் என்பது வந்தது. டேவிட் மார்க்வேட், மாற்றத்தை உருவாக்கிய தலைவர். மற்றொரு தலைவரின் கதை. டேவிட் மார்க்வேட் அமெரிக்க கடற்படையில் ஒரு அணு நீர்மூழ்கி கப்பலின் தலைவர். அவர் முதலில் ஒரு சிறந்த கப்பலை கமாண்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அதை அறிவித்த 10 நாட்களுக்குள் அந்த தேர்வை மாற்றி கடைசி தர வரிசையில் உள்ள சாண்டா ஃபே என்ற ஒரு புதிய கப்பலை அவர் எடுப்பது போல மாற்றிவிட்டனர். கப்பல் பழையதில்லை, ஆனால் பணியாளர்கள் உள்பட செயல்திறன் மோசமானது. அவருக்கு தெரிந்த சிஸ்டம்கள் இந்த கப்பலில் பல இல்ல. ஆனால் அவர் சொன்னார், நான் கட்டுப்படுத்த முடியாத இடத்தில் நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். முதலில் பழைய ரீதியில் கட்டளைகள் கொடுத்தார். ஆனால் ஒரு கட்டளை செயல்படாம போனதால் உண்மை தெரிய வந்தது. அவர் சொன்னது தவறு. ஆனால் அதன் கீழ் இருந்த மேலாளர் கூட தவறு என்று சொல்லாம அவரின் கட்டளையை அப்படியே அனுப்பினார். ஏனென்றால் அவர் தலைவர் என்பதாலே.
இதுதான் மேலதிக கட்டுப்பாட்டு சூழ்நிலையில் உள்ள பெரிய அபாயம். யாரும் யோசிக்க மாட்டாங்க, எல்லோரும் ஒப்புக்கொண்டு பிழையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவர் கற்ற பாடம்: கட்டளைகள் கொடுப்பதை நிறுத்தி நம்பிக்கையுடன் ஒப்படைக்கும் சூழ்நிலையை உருவாக்கினால் குழு தானாகவே உயரும். அவர் என்ன செய்தார்? ஒவ்வொரு வீரரையும் பொறுப்புள்ள நபராக மாற்றினார். அனுமதி வேண்டும் என்பது போய் நான் இதை செய்ய எண்ணுகிறேன் என்பது வந்தது. நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வதென்ன? தலைமை என்பது கட்டளை கொடுப்பது அல்ல, நம்பிக்கையை உருவாக்குவது, ஒவ்வொருவரையும் உயர்த்த முயற்சி செய்வது, முடிவும் உந்துதலும். நீங்க ஒரு வீட்டில் குடும்பத் தலைவர் இருக்கலாம், ஒரு சிறு வணிகத்தில் முதலாளி இருக்கலாம், ஒரு பள்ளியில் ஆசிரியர் இருக்கலாம். நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பாக்குறாங்க. சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. நம்பிக்கையை உருவாக்கும் தலைவர் நீங்கள்தான். அடையாளம் காட்டும் தலைவராக இல்லாம வழிகாட்டும் தலைவராக இருங்கள். அத்தியாயம் 19. தலைமை பாடம் 3. நேர்மை ஒரு தலைமைத்தன்மைதான். இன்டெகிரிட்டி மேட்டர்ஸ், த ஃபாக்ஸ் ஹோல் டெஸ்ட். ஒரு மறைமுக சோதனை, ஃபாக்ஸ் ஹோல் டெஸ்ட். ஒரு கோலனல் ஒரு சந்திப்புக்கு சிறிது தாமதமாக வருகிறார். காரணம் ஒரு இன்சிடென்ட் என அவர் சொல்கிறார். அவர் முழுக்க ஒரு மெரீன். உயரமாக செங்குத்தாக நின்று துணிவும் கட்டுப்பாடும் நிறைந்த பார்வை. குவாண்டிகோவில் உள்ள மெரீன் கோர்ப்ஸ் ஆபீசர் கேண்டிடேட்ஸ் ஸ்கூல் OCS இன் பொறுப்பாளர் ஆவார். அங்கு வெறும் பயிற்சி அல்ல, நேர்மையும் பொறுப்பும் பார்க்கப்படும். ஒவ்வொருவரும் ஒரு நாள் அதிகாரி ஆக வேண்டும் என்பதாலே OCSக்கு வரமாட்டார்கள். மாறாக அவர்கள் நேர்மையுடன் வாழ்க்கையை நடத்தும் நபராக இருக்க வேண்டியது அவசியம். அன்று நடந்தது. ஒரு அதிகாரி பயிற்சியாளர் காவல் பணியில் தூங்கிவிட்டார். அதற்காக வெளியேற்றுவது கடுமையாக இருக்க முடியுமா? பிழை என்னவென்று கேட்க கோலனல் சொல்வதாவது: அவர் தூங்கியதுதான் முக்கியமில்லை. ஆனால் அவர் அதை மறுத்தார், மறுபடியும் மறுத்தார். ஆதாரம் காட்டிய பிறகுதான் நான் பொறுப்பு ஏற்க விரும்புகிறேன் என்றார். தேர்வுக்கு ஏற்றவர் நேர்மையற்றவராக இருந்தால் அவரது கீழுள்ள மெரீன்களுக்கு ஆபத்து ஏற்படும். காரணம், நம்பிக்கையின் மையம் நேர்மையே. வாழ்க்கை பாடம்: பொறுப்பை ஏற்க வேண்டியது தற்சமயத்தில் சிக்கிக்கொண்ட பிறகு அல்ல. நம்பிக்கையின் கட்டமைப்பு ஒரு குழுவில் உங்கள் இடதுபுறமும் வலதுபுறமும் உள்ளவர்கள் உங்கள் மேல நம்பிக்கை வைத்திருக்க வேண்டுமே என்றால் உங்கள் வார்த்தைகளும் செயல்களும் உண்மையானதாக இருக்க வேண்டும். ஒருவன் தவறு செய்தாலும் அதற்கு பொறுப்பு ஏற்றால் அந்த குழுவுக்கு அந்த நபரை மீண்டும் நம்பிக்கையுடன் ஏற்க முடியும். ஆனால் பொய் சொன்னால் குழு உடைந்து போகும். நம்ம நரம்பியல் அப்படித்தான். நீயே நம்ப முடியாதவனா என்ற எண்ணம் வந்தவுடன் ஒருவருடனும் நம்மை பாதுகாப்பான நிலைக்கு கொண்டு செல்ல முடியாது. வேடிக்கை வேறுபாடுகள். அதே OCSல் மற்றொரு அதிகாரி தூங்கிவிட்டார். ஆனால் அவர் உடனே அதை ஒப்புக்கொண்டார். ஒழுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனாலும் அவர் மீது நம்பிக்கை குறையவில்லை. இதில் முக்கியமானது தலைமை என்பது பிழை இல்லாமல் இருப்பது அல்ல, அது நேர்மையாக இருப்பது. ஒரு கேள்வி: உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் யாருடன் நீங்கள் ஒரு ஃபாக்ஸ் ஹோல் பாதுகாப்பு குழி இல் இருக்க விரும்புவீர்கள்? இன்டெகிரிட்டி ஒரு செயல்வழி அதிகாரிகள் தலைவர்கள் பேசும்போது சொல்லும் ஒன்று. நாங்கள் இன்டெகிரிட்டியை மதிக்கிறோம். ஆனால் நேர்மை என்பது ஒரு வார்த்தை அல்ல, ஒரு சுவரில் எழுதப்பட வேண்டியது அல்ல. உங்கள் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் இடையே ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நிலை. நேர்மை இல்லை என்றால் நம்மை நம்ப முடியாது. நம் குழுவில் பாதுகாப்பு உணர்வு இருக்காது. பழமொழி: பொய் சொல்லியவனை விட உண்மை சொல்லாதவனையே உலகம் வெறுக்கும். நேர்மைக்கு எதிரானது இரட்டை பேச்சு. வணிக உலகத்தில் பல தலைவர்கள் ஒன்று சொல்லுவார்கள், வேறு செய்வார்கள். இதுதான் நம் நம்பிக்கையை உடைக்கிறது. உதாரணம்: ரான் பால் ஒரு தலைவர் பலரின் ஆதரவை பெறாமல் போனார். ஆனாலும் அவர் பேசுவதை நம்ப முடிந்தது. ஏன்? ஏனெனில் அவர் உண்மையை சொன்னார். உண்மை சொல்வது வெற்றி பெறுவதற்காக இல்லை, நம்பிக்கையை கட்டி எழுப்புவதற்காக. அத்தியாயம் 21. எண்கள் அல்ல, மனிதர்களை வழிநடத்துங்கள். ஒரு காலத்தில் ஒரு பெரிய நிறுவனம் இருந்தது. அதில் வேலை செய்யும் ஊழியர்கள் அனைவரும் தினமும் பதற்றத்துடனும் பயத்துடனும் வேலை செய்தனர். ஏன் தெரியுமா? ஏனெனில் எப்பொழுதும் எண்ணிக்கைதான் முதன்மை. லாபம், பங்குச்சந்தை, நட்டம் இவைதான் மேலாளர்களின் கவன குவிப்பு. ஒரு நாள் ஒரு மூத்த ஊழியர் யாரிடமும் சொல்லாமல் காரியாலயத்தை விட்டு வெளியேறினார். யாரும் கவனிக்கவில்லை. ஏனெனில் அவர் ஒரு எண்ணிக்கை மட்டுமே, மனிதராக இல்ல. இது ஒரு கற்பனை அல்ல, இது நம்ம வாழ்க்கையில் நடக்கும் மிகுந்த உண்மை. பாடம் 1. வணிகத்தில் மனுஷர்களுக்கு இடமில்லை என்றால் அது வீழ்ச்சிதான். மில்டன் ஃப்ரிட்மான் என்ற பொருளியலாளர் 1980களில் சொன்னார், ஒரு வணிகத்தின் நோக்கம் லாபத்தை அதிகரிக்க வேண்டும். இந்த வரிகள் அமெரிக்க பங்குச் சந்தை மற்றும் பெரிய நிறுவனங்களை ஆட்டுக்குட்டையாய் மாற்றியது. அதற்குள் வணிகங்கள் ஒரு சமூக பொறுப்புடன் இருந்தன. ஊழியர்களுக்கான பாதுகாப்பு, நிரந்தர வேலை, நலத்திட்டங்கள் இவை சாதாரண விஷயங்களாக இருந்தன. ஆனால் 1990களில் பங்கு முதலாளர்களின் மதிப்பை உயர்த்துவதே ஒரே குறிக்கோளாக மாறிவிட்டது. நிறுவனங்களின் தலைவர்கள் ஊழியர்களை எண்கள் போலவே பார்த்தனர். பலர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர், வெறும் ஒரு காலாண்டு லாபத்துக்காகவே.
நமது நாட்டில் கூட சில நிறுவனங்கள் டார்கெட்டை அடையாததால் உங்களின் பணி தேவையில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். இது மட்டும்தான் வணிகமா? பாடம் 2. நியூட்ரான் ஜாக் வெற்றி பெற்ற மன உரிமை. ஜேக் வெல்ச் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைவர். அவர் ஆண்ட காலம் நிறுவனத்தின் மதிப்பு 30 மடங்கு உயர்ந்தது. ஆனால் அவர் செய்தது என்ன? ஒவ்வொரு வருடமும் குறைவான 10% மேலாளர்களை வேலை வெளியில் அனுப்பினார். மேல் 20% மேலாளர்களுக்கு பங்கு விருப்பங்களை வழங்கினார். இதனால் மனிதர்கள் போட்டியிலே விழுந்தனர். ஒவ்வொருவரும் மற்றவர்களை வீழ்த்தி முன்னேற நினைத்தனர். இது ஒரு நிறுவனத்தா அல்லது ரத்தமா சிந்தும் போர் மைதானமா? இந்த ரேங்க் அண்ட் யாங்க் முறை பல நிறுவனங்கள் பின்பற்றத் தொடங்கின. ஆனால் பின்னால் எளிதாக புரிந்தது, இது வெறும் சிறுகால வெற்றிக்கான மூட நம்பிக்கை. பாடம் 3. பங்கு முதலாளருக்காக வேலை செய்வது தவறா? நாம் நினைக்கிறோம். பங்கு முதலாளர்கள் நிறுவனத்தின் உரிமையாளர்கள். ஆனால் சட்ட ரீதியாக அவர்கள் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் அல்ல. அவர்கள் வைத்திருப்பது வெறும் பங்குகள் மட்டுமே. கார்ப்பரேஷன் எனும் நிறுவனம் தனக்கே சொந்தமானது. அதன் பொறுப்பு பங்கு முதலாளரிடம் அல்ல, அதன் ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் சமூகத்திடம். பிரபலமான சட்ட அறிஞர் லின் ஸ்டவுட் சொல்கிறார், பங்கு மதிப்பை உயர்த்துவதே நோக்கம் என்ற தத்துவம் தவறானது. இது குறுகிய பார்வையுடன் கூடியது. பாடம் 4. டீப் வாட்டர் ஹொரைசன் லாபம் என்ற மோகம் பாசியில் முடிந்தது. 2010 BP நிறுவனம் நடத்தும் டீப் வாட்டர் ஹொரைசன் எண்ணெய் ரிகில் வெடிப்பு ஏற்பட்டது. 11 பேர் உயிரிழந்தனர். 5 மில்லியன் பேரல் எண்ணெய் கடலுக்கு கசியது. ஏன் இந்த விபத்து? ஏனெனில் BP நிறுவனம் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றவில்லை. காரணம், திட்டம் தாமதமாகி லாபம் குறைந்துவிடும் என்று பயம். பிறகு நடந்தது. $17.6 பில்லியன் அபராதம், 7.8 பில்லியன் செலுத்தல் பங்கு மதிப்பு, $60 27க்கு வீழ்ச்சி, 90,000 வேலை வாய்ப்புகள் பாதிப்பு. ஒரே செய்தி, நீங்கள் எவ்வளவு லாபத்தை எண்ணினாலும் மனிதர்களின் பாதுகாப்பை புறக்கணித்தால் உங்கள் நிறுவனமும் அழிந்துவிடும். பாடம் பேசி. ஜேம்ஸ் சினிகல் மாறுபட்ட வழிகாட்டி. காஸ்ட்கோ நிறுவனத்தின் நிறுவனர் ஜேம்ஸ் சினிகல் ஜேக் வெல்ச் மாதிரி இல்லை. அவர் ஊழியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஊழியர்களுக்கு அதிக ஊதியம், 3 மடங்கு அதிகமாக வால்மார்ட்டை விட. மந்துத்தியா தத்தத்து ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு. ஊழியர்களை தாய் தந்தையாகவே பார்த்தார். வெளியிலிருந்து மேலாளர்கள் தேடவில்லை, உள் ஊழியர்களையே உயர்த்தினார். இதனால் காஸ்ட்கோ நிறுவன பங்கு மதிப்பு 1300% உயர்வு. ஊழியர்கள் ஒரே குடும்பம் போல இணைந்தனர். வாடிக்கையாளர்கள் கூட நம்பிக்கையுடன் இருந்தனர். தமிழில் சொல்வது போல, மக்களுக்கு நேயம் செய்தால் வியாபாரம் தானாக நேசிக்கும். ஃபைனல் நோட். நீங்கள் ஒரு நிறுவனத்தின் தலைவர் ஆனீர்கள் என நினைத்து பாருங்கள். நீங்கள் உங்கள் ஊழியர்களை எண்களாக பார்க்கிறீர்களா, இல்லையெனில் குடும்ப உறுப்பினராக பார்க்கிறீர்களா? வாழ்க்கையில் நம் ஒவ்வொரு நடவடிக்கையும் மனிதர்களை பாதிக்கிறது. பணியில், குடும்பத்தில், சமூகத்தில். நாம் ஒரு பாதுகாப்பு வட்டம், சர்க்கிள் ஆஃப் சேஃப்டி உருவாக்க வேண்டும். அதனுள் உள்ளவர்களுக்கு நாம் தான் நம்பிக்கை, நாம் வழிகாட்டி. பொருள் சம்பாதிப்பது முக்கியம், ஆனால் அது நம் உறவுகளை அழிக்காமல் இருக்க வேண்டும். நம்மால் சாதிக்க முடியும், நம்முடன் உள்ள மனிதர்களுடன் சேர்ந்து. சைமன் சினெக் எழுதிய லீடர்ஸ் ஈட் லாஸ்ட் புத்தகத்தின் சாப்டர் 22 பிரச்சனையின் மையம் நாம் தான். ஒரு மருத்துவர் உயிர்களை காக்கிறான். அதே மருத்துவர் தான் தெரியாமலே உயிர்களை அழிக்கிறான் என்றால் இது எப்படி சாத்தியமே? 18ஆம் நூற்றாண்டில் குழந்தை பிறப்புக்கு பிறகு பெண்களை பலமாக கொன்றுவிட்ட ஒரு நோய் இருந்தது, பியூர்பரல் ஃபீவர். அந்த நோய்க்கு காரணம் என்ன? அந்த காலத்தில் உள்ள பெரிய விஞ்ஞானிகள் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பின்னர் உண்மை வெளிச்சம் காணப்பட்டது. அந்த நோய் பெண்களிடம் பரவியது காரணம் மருத்துவர்கள் தாங்கள்தான். முறையான கையொப்பம் இல்லாமல் உடலை வெட்டி ஆய்வு செய்த பிறகு நேராக நோயாளிகளை பார்த்தார்கள், கைகளை கழுவாமல். அந்த நேரத்தில் கிருமிகள் பற்றி அறிவு குறைவாக இருந்தது. இந்த உண்மை தெரிய வந்த பிறகும் மருத்துவர்கள் மறுத்தார்கள். நாங்கள் நாகரிகமானவர்கள், நாங்கள் தான் காரணமா என்று கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் உண்மை என்ன? ஒரு பிரச்சனையின் மையம் நாம் தான் இருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் முதலில் நடக்க வேண்டியது. பிராக்டிகல் அட்வைஸ். இது சுகாதாரம் பற்றிய ஒரு பிதற்றல் மட்டும் கிடையாது. இது நாம் இன்று வாழும் வாழ்க்கைக்கும் பொருந்தும் ஒரு பாடம். நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவனால்தான், இதனால்தான் என்று கூறுவோம். ஆனால் உண்மையில் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் நாம் தான். நிறுவனங்களும் இதையே செய்கின்றன. வணிகம் வளர்த்துவிட வேண்டும் என்பதில் கவனம் செலுத்திக் கொண்டே இருக்கின்றன. நபர்களை கவனிக்காமல் வெறும் எண்ணிக்கைகள், இலக்குகள், இலாபங்கள் என்பவையே முக்கியமாகிவிட்டன. இலாபம் முக்கியம்தான், ஆனால் மனிதர்கள் முக்கியமில்லையா? உதாரணமாக, விற்பனை இலக்கு அடையணும் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த இலக்கை அடைய வாடிக்கையாளர்களை வஞ்சிக்கிறோமா, தவறான வழியில் செல்கிறோமா என்று யோசிக்க மறக்கிறோம். அதேபோல் ஒரு நிறுவனம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை தனித்தனியாக வளரச் சொல்கிறது. அவங்க டார்கெட்டை பூர்த்தி செய்யணும், நாங்க நம்ம டார்கெட்டை பூர்த்தி செய்யணும். இப்படி எல்லோரும் தனித்தனியாக வேரோடி நடந்தால் ஒட்டுமொத்த நிறுவனம் நஷ்டமடையும். இந்த மாதிரியான தவறுகளை சீர்படுத்த மனிதர்களை முதலில் கவனிக்க வேண்டும், இலக்கங்களை பின்னால் வைக்க வேண்டும்.
மற்றொரு பார்வை தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் பிற தொழில்கள். இதே போல ஊடக உலகமும் தவறிவிட்டது. ஒரு நாளில் 24 மணி நேரமும் செய்திகள் செய்திகள் செய்திகள். அதில் உண்மையான செய்திகளை விட யார் முதலில் சொல்றாங்க, யாருக்கு அதிகமான பார்வை கிடைக்கிறது என்பதில்தான் கவனம். முன்பு செய்தி சேவை ஒரு பணியாக இருந்தது. இப்பொழுது அது வெறும் வியாபாரம். நாம் கேட்க விரும்பும் செய்திகளை மட்டும் சொல்கிறார்கள், நமக்கு தேவைப்படும் செய்திகளை இல்லை. ஆனி டோபமின் போதை, டோபமின் அடிக்ஷன். இது ஒரு புதிய பாகை. நம்ம உடம்பில் உள்ள டோபமின் என்ன செய்கிறது? நாம் ஏதாவது சாதிக்கிறோம், நல்ல விஷயம் நடக்கிறது என்றால் சிறப்பா, இன்னும் இதை செய் என்று சொல்லும் ஊக்க மருந்து அது. முன்னோர் வேட்டைக்கு போகும்போது ஒரு ஓநாய் பாதையை காண்கையில் டோபமின் வெளியேறும். முடிக்கும் போது அது அதிகமாகும். அது சர்வைவலுக்கு உதவியது. ஆனால் இப்போது அந்த சேம் டோபமின் பணத்தை ஈட்டுவதற்கும் இலக்குகளை அடைவதற்கும் போதை போல் மார்க்கெட்டில் வெற்றி காண வேண்டும் என்ற ஆசைக்கும் போதை பழக்கமாகிவிட்டது. அதனால்தான் ஷார்ட் டேர்ம் சக்சஸ், குறுகிய கால இலாபம், கவர்ச்சியான சலுகைகள், கிளிக் பைட் தலைப்புகள், ஒன்று கொண்டு போட்டி, இதையெல்லாம் நாம் விரும்பி செய்கிறோம். அது நம்மை சாப்பிட ஆரம்பித்து விட்டது. சமரி ஆடலாட்டாய் நமக்கு வெளியில் இருக்கும் பிரச்சனைகளை குறைக்கும் முன் உள்ளே இருக்கும் பிரச்சனையை பார்க்கணும். ஒரு தமிழ் பழமொழி நினைவுக்கு வருகிறது. நாங்கள் பாவம் செய்யாம இளைஞன் பிழையான் என்றால் வானம் சுழலும். நாம் தவறு செய்துவிட்டோம் என்பதை ஏற்காமை மனித சுபாவமே. இந்த உலகத்தையே மாற்ற முடியாது, ஆனால் நம்மை மாற்றலாம். நம்முடைய நிறுவனங்களில், குடும்பங்களில், நாட்டில், ஈவன் நம்ம வாழ்க்கையில் கூட என்ன செய்யலாம்னு என்ற கேள்விக்கு முன்னால் நான் என்ன தவறு செய்கிறேன் என்று கேட்டால் மிகவும் பெரிய மாற்றம் வரும். முதலில் நம்மை திருத்துவோம், பிறகு உலகம் தானாகவே திருந்தும். இது சைமன் சினெக் எழுதிய தி இன்ஃபினிட் கேம் புத்தகத்தின் சாப்டர் 23 at any expense. நம்மிடத்தில் எல்லா விஷயங்களையும் வெறித்தனமாக விரும்பும் மனநிலை உருவாகிவிட்டதா? இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். இந்த ஆசை தனக்கு ஒரு எல்லை இருக்குமா? நம் முன்னோர்கள் சொல்வது போல அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் ஆகிவிடும். இந்த பழமொழி இன்று நம் வாழ்க்கையிலும் பொருந்தும். நாம் எதையும் எடை போட்டு செய்யாமல் எல்லாமே வருமானம் பார்ப்பதற்காகவே செய்கிறோம் என்றால் அதுவே நமக்கு தீங்கு தரும். இதை பற்றியே இப்போது விரிவாக பேசப் போகிறோம். ஒருவேளை எண்ணெய் ஊற்றும் குழாய்களை நினைவில் கொள்க. அது மண்ணை கிழித்தெடுத்து எண்ணெயை எடுத்துக் கொள்கிறது. ஆனால் அதை கட்டுப்படுத்தும் விதிமுறைகள் இருக்கின்றன. ஏன்? அந்த வளத்தை பயன்படுத்த வேண்டும், அதே சமயம் அதை பாதுகாக்கவும் வேண்டும். அதே போல வாகனங்களை நாம் பயன்படுத்துவோம், ஆனால் புகை வெளியீட்டை கட்டுப்படுத்தும் விதிமுறைகள் உள்ளன. இதற்கேற்ப 1920களில் வானொலி துறையும் கட்டுப்பாடுகளுக்கு வந்தது. மிக அதிகமானவர்கள் ஒரே அலைவரிசையில் ஒலிபரப்ப முயன்றார்கள். அதனால் 1927 ரேடியோ ஆக்ட் வந்தது. பின்னர் 1931 கம்யூனிகேஷன்ஸ் ஆக்ட் வந்தது. அதில்தான் FCC, பெடரல் கம்யூனிகேஷன்ஸ் கமிஷன் உருவானது. இதன் மூலம் வானொலியும் தொலைக்காட்சியும் மக்களுக்கு பயன்படும் தகவல்களை வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இயங்கின. அதனால்தான் தினசரி செய்தி நிகழ்ச்சிகள் பிறந்தன. பணம் சம்பாதிக்காமல் செய்திகளை வழங்குவது அதற்கான முழு நோக்கம். வால்டர் கிரான்கைட் என்ற செய்தி வாசகர் அமெரிக்காவின் மிக நம்பிக்கையான மனிதர் என்ற பட்டம் பெற்றார். அது அவரும் இல்லாமல் அவருடைய நிறுவனத்திற்கே பெருமை. செய்தி நிகழ்ச்சிகள் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்தன. 1991 ஈரான் ஊடுருவல் நிகழ்ந்தது. அமெரிக்க தூதரக ஊழியர்கள் கடத்தப்பட்டனர். அதற்காக ABC செய்தி நிறுவனம் அமெரிக்கா ஹெல்ட் ஹாஸ்டேஜ் என்று ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்தது. பின்னர் அதுவே நைட் லைன் என்று பெயர் மாறியது. இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதிலிருந்துதான் செய்தி நிகழ்ச்சிகள் லாபம் தரும் என்று நிறுவனர் அதிகாரிகள் கவனித்தார்கள். அதுவரை செய்தி நிகழ்ச்சிகள் சேவை என்றும் அதற்காக மூட்டை பணம் ஈட்ட முடியாது என்றும் எண்ணப்பட்டார்கள். ஆனால் அது மாறிவிட்டது. அந்த 80களில் மக்கள் ஏன் இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிக்க கூடாது என்ற மோகம் அதிகரித்தது. மேலும் 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 மார்க் ஃபவுலர் 1980களில் FCC தலைவரான போது செய்தி நிகழ்ச்சிகள் கூட வெறும் தொழில்துறையாகவே பார்க்கப்பட்டன. அதன்பின் 3 வருடம் ஒன்றுக்கு உரிமம் புதுப்பிக்க வேண்டும் என்ற முறையை 5 ஆண்டாக மாற்றினார்கள். ஒரு நிறுவனம் வைத்திருக்கக்கூடிய ஒளிபரப்பு கழகங்கள் எண்ணிக்கையை 7 இருந்து 12 ஆக மாற்றினார்கள். விளம்பர அளவு பற்றிய எல்லையையும் நீக்கினார்கள். ஃபேர்னஸ் டாக்டரின் என்ற முக்கியமான விதியை 1927 நீக்கிவிட்டார்கள். இதில் ஃபேர்னஸ் டாக்டரின் என்பது ஒரு ஒளிபரப்பு நிறுவனம் ஒரு கருத்தை மட்டுமே வலியுறுத்தக்கூடாது, எதிர்மறையான கருத்தையும் சொல்ல வேண்டும் என்ற நிபந்தனை. அதை நீக்கிய பிறகு என்ன ஆனது? இப்போது ஒவ்வொரு செய்தி நிறுவனமும் தனக்கு பிடித்த பாரபட்சத்துடன் செய்திகளை சொல்கின்றன. மக்களுக்கு பயன்படும் தகவலை விட படிக்க சுவாரஸ்யமானது என்ற கோணத்தில் செய்தி செய்கிறார்கள். இது எதற்கும் மட்டுமல்ல, பங்குச் சந்தையும் இப்படித்தான் நடந்தது. 1929 பங்கு சந்தை வீழ்ச்சி நடந்தபோது அமெரிக்காவில் 25,000 வங்கிகள் இருந்தன. அதிலிருந்தும் பாதி வங்கிகள் மூடப்பட்டது. அதற்கு பிறகு கிளாஸ் ஸ்டீகால் ஆக்ட் வந்தது. அது என்ன? வங்கிகளை 2 வகையாக பிரித்தது.
வணிக வங்கிகள், பொதுமக்களுக்கு சேமிப்பு, கடன், முதலீட்டு வங்கிகள், பங்கு முதலீடு, சந்தை, இந்த இரண்டையும் கலக்கக்கூடாது என்று சட்டம் வைத்தார்கள். பொதுமக்களின் சேமிப்பை வைத்து விளையாட முடியாது. பில் கிளின்டன் காலத்தில் கிளாஸ் ஸ்டீகல் ஆக்ட் ரத்து செய்யப்பட்டது. ஏன்? புதிய பொருளாதாரத்தில் போட்டியிட வேண்டும் என்ற காரணம் சொன்னார்கள். உண்மையில் அது வங்கிகளுக்காகவே செய்த நடவடிக்கை. அதற்கு பிறகு 2008 பங்கு சந்தை மோசமான வீழ்ச்சி, மொத்த உலகமும் சிக்கியது. அந்த காலம் கடந்த பிறகு முன்னாள் வங்கி தலைவர்கள் சொல்வது என்ன தெரியுமா? அது தவறு, அந்த சட்டத்தை நீக்கக்கூடாது, அப்பொழுது செய்தது பிழை. இப்போது அவர்கள் அதை பாராட்டிக் கொள்கிறார்கள். அப்போது இருந்தபோது ஃபோர்சைட் இல்லை, ஹைண்ட்சைட் தான் இருக்கிறது. நம்முடைய நிலைமையும் இதுபோலதான். ஒரு நிறுவனத்தின் தலைவர் பணம் சம்பாதிப்பதற்காக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்று யோசிக்காமல் செய்வது போல, அதே போல அரசியல் தலைவர்கள், ஊடகத் தலைவர், வங்கி அதிகாரிகள் எல்லோரும் இந்த அதிகம் வேண்டும் என்ற ஆசையால் எல்லா கட்டுப்பாடுகளையும் அழித்து விட்டார்கள். நாம் எதை செய்தாலும் சமநிலை முக்கியம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் கூட விஷம் ஆகும். பணம் சம்பாதிக்க வேண்டும், ஆனால் மக்கள் நலனையும் நினைக்க வேண்டும். வணிகம் செய்ய வேண்டும், ஆனால் சமூக பொறுப்பையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். தகவலை வழங்க வேண்டும், ஆனால் உண்மையை மறைக்கக்கூடாது. ஒரு சமுதாயம் வளர வேண்டும் என்றால் நான் மட்டும் இல்ல, நாமும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் முக்கியம். ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் 1. உங்கள் செயல்களை மதிப்பீடு செய்யுங்கள். நான் இப்போது செய்வது மற்றவர்களுக்கு நன்மை தருமா என்று வாரம் ஒரு முறை யோசியுங்கள். 2. சமநிலையை பழக்கமாக்குங்கள். வணிகத்திலும் வாழ்க்கையிலும் பணம் மட்டும் என்று அல்லாமல் மக்கள் நலனையும் சேர்த்து சிந்தியுங்கள். 3. முடிவெடுக்கும் முன் ஒரு சின்ன கேள்வி, இது நன்மையா அல்லது வெறும் சந்தோஷமா? இது உங்கள் பாதையை தெளிவாக்கும். நம் முன்னோர்கள் சொல்லிய பழமொழிதான் இதற்கான தீர்வு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். நம் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் சமநிலையை பாதுகாப்போம். அப்போதுதான் நம்மையும் நம் சந்ததியையும் பாதுகாக்க முடியும். Chapter 24. தலைமுறை தோல்விகள், கவனச்சிதறலின் சிக்கல். ஒரு பழமொழி உண்டு, மரம் வளர்ந்த வழி போலதான் அதன் கிளைகள் நகரும். அதாவது, ஒரு தலைமுறை வளர்ந்த பாணி அதே வழியில் அதன் பிள்ளைகளையும் தாக்கும். ஆனால் சில சமயம் நமக்கு நல்லதை கொடுக்க நினைத்து செய்யப்படும் செயல்கள் கூட எதிர்வினையாக மாறும். இப்போ ஒரு சிறிய கதை பார்ப்போம். ஒரு பாட்டி பேரனை குளிக்க வைத்துக் கொண்டு சொல்றாங்க, நான் சிறு வயதில் குளிர்ந்த பக்கத்தில் பறக்க ஓடினேன். நீ அவ்வளவு கஷ்டப்படக்கூடாது. அதனால் அந்த பேரனுக்கு எல்லாமே தயார், கஷ்டமில்லை, முயற்சிக்கவே வேண்டாம். அப்படி வளர்ந்ததால் பேரன் கஷ்டமறிந்தே இல்ல. அதனால் முயற்சி செய்யும் மனப்பான்மை அவரிடம் உருவாகவே இல்லை. இதுதான் இன்று நமக்கு நடந்திருக்கும் விஷயம். நாம் இருக்கின்ற தற்போதைய தலைமுறை அப்டிராக்ட் ஜெனரேஷன். அதாவது உண்மையான வாழ்க்கையை விட குறும்படங்களில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் உருவாக்கியுள்ள உருவகங்களில் தான் அதிகம் வாழ்கிறோம். இது எதனால்? முன்னைய தலைமுறைகள் கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளுக்கு சொன்னார்கள், நாம் சந்தித்த துன்பங்களை நீங்கள் கூட சந்திக்க வேண்டாம். இதன் விளைவாக எதையும் உடனடியாக வேண்டும் என்ற மனநிலையை வளர்த்து விட்டோம். முயற்சி, பொறுமை, அர்ப்பணிப்பு இவை குறைந்து விட்டன. இன்றைய தலைமுறையின் பெரிய பிரச்சனை, சாதனை வேண்டும், ஆனால் இப்பவே வேண்டும். சமூக சேவை செய்ய விரும்புகிறோம், ஆனால் நேரம் ஒதுக்க தயாரில்லை. உறவு வேண்டும், ஆனால் ஒளிக்கதிர் வேகத்தில் விரைந்து வளர வேண்டும். இதற்கு காரணம் டோபமின் ஆட்டம். சிறிய விசைகள் கூட நாம் உடனடியாக பதிலளிக்கிறோம். ஓர் மெசேஜ் வந்தால் உடனே பார்க்கிறோம். ஒரு நோட்டிபிகேஷன் வந்தால் உடனே கிளிக் செய்கிறோம். இது மனதை மிகவும் கவனச்சிதறலாக மாற்றிவிட்டது. பகுதி 2. தீர்வு என்ன? நம்மால் தான் இதை சரி செய்ய முடியும். பிற தலைமுறையை குறை சொல்லாமல் நாமே மாற்றம் தொடங்கலாம். நடைமுறை வழிகள். 1. தெரிந்தவன் அல்ல, முயன்றவன் வெல்லான். பொறுமை வலிமை என்பதற்கான பழமொழி. முடிவு கிடைக்கும் வரை முயற்சி செய்யுங்கள். சிறிய முயற்சி அல்ல, நீண்ட முயற்சி. 2. பணத்தால் கொடுக்க முடியாதது நேரம். மனித உறவுகள் பணத்தில் கிடையாது. உண்மையான உறவுகளை கட்டமைக்க நேரம் செலவிடுங்கள். குடும்பத்துடன் உண்மையான நேரம் கழிக்கவும், நண்பர்களை நேரில் சந்தித்து பேசவும். 3. நினைப்பதை விட செயல் முக்கியம். ஒரு ஸ்கூல் ஷூட்டிங் நடந்துவிட்டதென்றால் ஷேர் செய்வது போதாது. நீங்கள் அந்த சமூகத்தை மாற்றுவதில் நேரடி பங்கெடுக்க வேண்டும். 6. வீணாக கவனச்சிதறலை தவிர்க்குங்கள். தினமும் 1 மணி நேரம் செல்போன் இல்லாமல் இருங்கள். டீப் ஒர்க் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒரே காரியத்தில் முழு மனதுடன் ஈடுபடுங்கள். இந்த தலைமுறைக்கு பெரிய சவால் என்னவென்றால், அதை புலந்து மாற்றும் உணர்வு இல்லாமல் செல்ல வேண்டும் என்று நினைப்பது. சிரமமே இல்லாமல் வெற்றி கிடைக்காது. சுருக்கமாக சொன்னால், வெற்றிக்கு தன்னலம் தவிர்க்கும் மனப்பான்மை வேண்டும். முடிவில் நாம் எது தவறு என்று கண்டுகொள்வது முக்கியமல்ல, அதை சரி செய்யும் முயற்சிதான் முக்கியம். தலைமுறை எது என்று முக்கியமில்லை, நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதே முக்கியம். நேரத்தை ஒதுக்குங்கள், கவனத்தை திரட்டி முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கை மாற்றமடையும்.